தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகிறதான தலைப்பு தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனம். மைண்ட் தட் firmly holds on to God. தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிற மனம் என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 26 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போம். ஏசாயா 26 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் இது ஒரு தொடர் போதனை. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 5 போதனைகளை அல்லது 5 பகுதிகளை நம்ம பார்த்துருக்கிறோம். கடைசியாக இந்த தலைப்பில் நாம் பார்த்து கொண்டு வருகிற காரியம் யோசுவா 1 அதிகாரத்தில் 7, 8, 9 ஆகிய வசனங்களில் ஆண்டவர் யோசுவா என்கிற ஒரு புது தலைவன் பல லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற கானானுக்கு நேராக வழி நடத்தும்படியான பொறுப்பை பெற்றுகிறான். ஒரு புது பொறுப்பு அவனுக்கு. அது ஏற்கனவே அவன் மோசையோடு கூட இருந்தாலும் இப்போ அவனுக்கான பொறுப்பு, முழுமையான பொறுப்பும் பதவியும் அவனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவனுக்குள்ள பயமும், இந்த ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு போவேன், அதுக்கு தேவையான ஞானம், அறிவு, பாதுகாப்பு, இதெல்லாம் எப்படின்னு யோசிக்கும் போது தேவன் அவனுக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்குறார். அவனுக்கு நீ எதுக்கு பயப்படுறியோ, எதுக்கு பின்வாங்கலாம்னு நினைக்கிறியோ, எப்படி நடக்கும் நீ யோசிக்கிறியோ, இதெல்லாம் சரியாக இருப்பதற்கு நீ ஒரு காரியத்தை அறிந்து கற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு கற்றிருக்க வேண்டும் அல்ல அறிந்திருக்க வேண்டிய சத்தியமே தான். வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வாழ்க்கையில தேவனை அறிந்து கொண்ட பிறகு சொல்றான். ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வந்து விசுவாசிகளாக இருந்தோம். வாழ்க்கையில தேவன் வாக்கு தத்தங்களாய் தந்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை முழுமையாக நாம் பெற முடியாமல் இருப்பதற்கு மிகப்பெரிய தடை என்னவென்றால், தேவன் வெற்றிக்கான வழியாக எதை போதித்திருக்கிறாரோ, கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் பின்பற்றுவதே இல்லை. மதவாதிகளும் சில பிரசங்கியார்களும் வேத சத்தியத்துக்கு புறம்பாக எதை போதிக்கிறார்களோ, எதை கற்றுக் கொடுத்தார்களோ, எதை இவர்கள் எதனால் கற்பிக்கப்பட்டார்களோ அதை பின்பற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிள் இருக்குது, கடவுளை இதை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறேன். இல்லை, அதான் ஆண்டவர் சொல்றார், என் வழிகள் உங்கள் வழிகள் உன் வழிகள் அல்லன்னே சொல்றார். யுவர் வே இஸ் நாட் மை வே. உன்னுடைய வழி என்னுடைய வழி நினைச்சிக்காத, என்னுடைய வழி தான் உன்னுடைய வழியாக இருக்க முடியும். அவ்வளோதான் சொல்லுவேன். சபைக்கு வருவது, ஆராதனைக்கு வருவதான நோக்கம் என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் த வே ஆஃப் காட். தேவனுடைய வழி என்ன என்பதை அறிந்து கொள்வதுதான். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, ஒரு செழிப்பான வாழ்க்கையில் உண்டாகணும்னா, எதிர்காலம் அப்படிப்பட்டதை மாற வேண்டும் என்றால் அதுக்கான ஒரு முன்னோட்டமாக அல்லது அதுக்கான ஒரு தொடக்கம் முக்கியமானதாக இருக்குது. அது என்ன தொடக்கம்ன்றது தான் யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக கற்றுக் கொடுக்குறார். எது பிரியாதிருப்பதாக? ஆமாம், நியாயப்பிரமாணம். இன்னைக்கு சத்திய வேதாகமம் நம்ம சொல்றோம் இன்னைக்கு. அப்ப சொல்றாரு, தேவனுடைய வசனம், தேவனுடைய வாக்கு தத்தங்கள், இதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய சத்தியங்கள் உன் வாழ்க்கையாக, உன் வாழ்வியலாக இருக்கணும். அது ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும், வாழ்வியலாக இருக்கணும். அந்த வாழ்வியலாக இருந்தம்மா என்ன பண்ணிடுது? ஸ்லாங்கு, பேச்சு, நம்பிக்கை, அறிக்கையிடுகிறது, எண்ணங்கள், மனம் எல்லாமே ஒரே விதமான காரியத்தை சிந்திக்கிறது. ஏன்னா உள்ளம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதுதான் வாழ்வியலாக. நீங்கள் எதை எடுத்துக்கொள்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும், வாயில் வெளிப்படும், உங்களுடைய செயல்களில் வெளிப்படும், உங்கள் எண்ணங்களில் வெளிப்படும், மனதில் வெளிப்படும். பாருங்க, இப்போ வாழ்வியலாக தேவனுடைய வசனத்தை எடுத்துக்கொண்டீர்களான லைஃப் ஸ்டைலாக அதை எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா, அதை தியானிக்கிறீங்கன்னா, அதை உள்ளத்தில் வைத்திருக்கிறீங்கன்னா, அதை பாதுகாப்பாக வச்சிருக்கிறீங்கன்னா, அதுதான் முளைக்கும், அதுதான் கனி தரும், அதுதான் வளரும். பாருங்க, அப்போ யோசுவாவுக்கு தேவன் அதை கற்றுத்தருக்கிறாரு. என்ன கற்றுத்தருக்கிறார்? இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு
பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிரு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் இருக்குது. எதை வாய்க்க பண்ணுவாய் நீ அப்படின்னா, நான் வாய்க்க பண்ணுவாய் என்ற வார்த்தை தமிழ் இருக்குது பாருங்க. அப்படின்னு ஆங்கிலத்தில் என்ன? He will made it success. நீ எடுக்கிறது, தொடக்கிறது, நடக்கிறது, போறது, எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றின் முடிவு அது வெற்றியா இருக்கும். எப்படிப்பட்டதா இருக்கும்? அது வெற்றியா இருக்கும். அந்த வெற்றிக்கான ஆரம்பம் எது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் இருக்கிற வசனங்கள், வார்த்தைகள் உன் வாயை விட்டு என்ன பண்ணாதிருப்பதாக, பிரியாதிருப்பதாக. ரொம்ப முக்கியமானதா சொல்றாங்க. ஏன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக? சில மத சம்பிரதாயங்களை பண்ணிட்டு போயிடலாம்ல. ஒரு பெரிய கும்பிடா போட்டு போயிடலாம், பைபிளுக்கு முத்தம் கொடுத்துட்டு போயிடலாம், பைபிளை தலைகாணி கீழே வச்சு தூங்கலாம். இதெல்லாம் மத சம்பிரதாயங்களில் செய்யக்கூடிய வேலை இல்லையா? அதை பண்ணிட்டு போகலாம்ல. ஏன் அதெல்லாம் பண்ணாமல் வாயை பற்றி பேசுகிறார்? எடுத்து அதெல்லாம் பேசியிருக்கிறோம் கடந்த 4-5 பகுதிகளில். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் வாயை பற்றி பேசுகிறாரு? ஏனென்றால் அங்கே ஒரு கோட்பாடை வச்சிருக்கிறாரு. என்ன கோட்பாடு அது? ஒரு லா ஆஃப் ட்ரஸ்ட்ன்ற மாதிரி வச்சிருக்கிறார். என்னது? ஜீவனும் மரணமும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்றார். சிம்பிளா நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா, ஒரு சாதாரணமான மக்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, நீ நல்லா இருக்கிறதும் அழிஞ்சு போறதும் எங்க இருக்கிறது? அது உன் வாயில தான் இருக்குது. எங்க இருக்குது? உன் வாய் தான் உன் எதிர்காலத்தை, உனக்கான நன்மையை அல்லது உனக்கான தீமையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்திருக்கிறார்? அதை உலக மக்களும் இன்னைக்கு அதெல்லாம் எடுத்து பேசுறாங்க. நல்லதை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அதுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களுடைய எண்ணம் சரி, அவங்களுடைய சொல்லும் சரி, ஆனால் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் இதை செயல்படுத்துவதற்கு உனக்கு எனர்ஜி தேவை, இதை செயல்படுத்துவதற்கு ஒரு ஆற்றல் தேவை, இதை செயல்படுத்துவதற்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை அவர்களிடத்துல உலகத்தார்கிட்ட இல்லை. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்குது ஒரு சிஸ்டம். என்னது? வாயில பேசுற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது, வாயில வருகிற சொற்கள் ரொம்ப முக்கியமானது, வாயில அறிக்கையிடுகிறது ரொம்ப முக்கியமானது. எது என் வாயை விட்டு பிரியாது இருக்குதாக. எப்பயாவது வந்தா வேற, அது எப்பயோ ஒன்று வருது, தெரியாம வருது, கோபத்தில் வருது, அது வேற கதை. அதை ஒதுக்கி தள்ளிடலாம், அதை மாத்திக்கலாம், அதை சரிப்படுத்திக்கலாம். எப்பவுமே இதே தான், வாயை திறந்தாலே இதே தான் அப்படின்னா, அப்ப அது முழுமையாய் மாற்றப்பட வேண்டிய ஒரு காரியம். அது சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை. ஏனென்றால் இப்பொழுது ஜீவனும் மரணம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்க என்ன பிரியப்பட்டீங்கன்றார்? ஜீவனுள்ள வார்த்தை பேசினால் ஜீவனுக்கான கனிகளை அல்ல ஜீவனுக்கான நன்மைகளை வாழ்க்கையில பார்க்க முடியும். அப்ப பேசுவது எப்படி, செயல்படுத்துவது எப்படி? சும்மா வந்துருமா? சும்மா நாளில இருந்து நான் சரியானதை பேச போறேன், பண்ணி பாருங்க, ஒரு நாள் கூட உங்களால் முழுசா அதை செய்ய முடியாது. அதுக்கு தான் இப்படிப்பட்ட சத்தியங்கள் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இது சரியா செவி கொடுத்து கேட்டு இது உள்ளத்துல வைத்து இதை தியானிக்கும் போது தான், இதோட வழிகளை அறிந்து கொள்ளும் போது தான் நீங்க அதை செயல்படுத்த முடியும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? நிறைய பேர் கார் வாங்குறதுக்கு காசு இருக்கும், காரை வாங்கிடுவாங்க. உங்ககிட்ட காசு இருக்குது, கார் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறதுனாலேயே உங்களால் கார் ஓட்டிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கார் ஓட்டிட முடியாது. முயற்சி செஞ்சீங்கன்னா நம்ம ஊரில் காஞ்சிபுரத்துல குறைஞ்சபட்சம் கெட்ட வார்த்தையிலிருந்து அதிகபட்சமாக அடி வாங்குற வரைக்கும் போவோம் சில நேரத்தில். ஏன் காரு ஏன் காசு நான் வாங்குறேன், அது உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. நடு ரோட்டில் ஓட்டிட்டு வர, உனக்கு பின்னாடி 4 பேர் வரான், உனக்கு முன்னாடி 4 பேர் போகிறான். நம்ம ஊரில் 4 பக்கம் இல்லை 8 பக்கத்துலேருந்து வருவாங்க. இது எல்லாத்தையும் சரியாக கவனித்து பார்த்து ஓட்டுறதுக்கு 17 நாள் 18 நாள் நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டரில் போய் என்ன பண்ணணும்னாங்க, கார் டிரைவிங் கிளாஸ் போய் கற்றுக்கணும். யூ ஷுட் லேர்ன். என்கிட்ட சொந்தமாக கார் இருக்குதுங்க, நான் வாங்கிட்டேங்க, நான் ஓட்டுவேங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஓட்டுற ஆளுங்க நிறைய பேர் பார்த்துருக்குறேன். சில நேரத்தில் பயங்கர கோவம் வரும். டிரைவிங் கிளாஸில் போய் கற்றுக்கலன்றது அவன் ஓட்டுறதுலேயே தெரிஞ்சிடும். இண்டிகேட்டர் போட மாட்டான், பொறுமையாக திரும்ப மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு அவன் மட்டும்தான் தனியாக ஏதோ இந்த கேம்ஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருப்பான். சில நேரத்தில் அவங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஒரு ஆள் அப்படி தான் மாட்டினான். சின்ன ரோட்டில் கார் எடுத்துன்னு வந்துட்டான். திருப்பி தெருல முன்னாடி காலியாக இருக்குது, போக மாட்டேன்றான். பின்னாடிலாம் ஜனங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நகரவே மாட்டேன்றான். ஏன்னா இந்த சைடு ஒரு வேன் நிற்குது, அந்த பக்கம் ஒரு வண்டி நிற்குது, இதுக்கு நடுவில் போகணும், ஓட்ட தெரியல, பயம். இந்த பயத்தை அகற்றுறதுக்கு தான் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டிங்கன்னா அவன் பக்கத்துலேயே உட்காந்துருப்பான்.
அவன்கிட்ட ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பான், அவன் காலில் கிளச்சியும் பிரேக்கையும் வச்சுருப்பான், அவன் ஸ்டேரிங் கையில் கொடுத்துருவான், ஓட்டுன்னுவான். திடீர்னு எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா உடனே பிரேக் பண்ணி நிறுத்தி உடனே உங்களை சரிப்படுத்தி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி ஓட்டணுன்ற அவங்களுக்கான அந்த நாலேஜ், அறிவை அவன் சரியாக கற்றுத்தருவான். இதுக்கு தான் கிளாஸ் அவசியமாக இருக்குது. அதே மாதிரி தான் அது ஒரு 10-17 நாளுக்கான கிளாஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அறிவில் ஞானத்தில் ஓட்டுறதுன்றது வேற, கற்றுக்கொள்வது, அதில் சிறந்ததாய் மாறுவது. புரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி ஒன்றும் ஓட்டிடலாம். சரியாக ஓட்ட ஆரம்பிச்சோம்னா ஏலகிரிக்கெலாம் இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் 4 மணி நேரம் 3.5 மணி நேரம் அதுக்கு மேலே தான் ஆகும். ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், பொறுமையாக போனாலும் அப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு வெறும் நான் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவாங்க. ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா கிடையாது, எங்கே போகணுன்னு தெரியும், எப்படி போகணுன்னு தெரியும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு தெரியும். எல்லாத்தையும் லேர்ன் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. லேர்ன் பண்ணலன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்தையும். எங்கேயோ முட்டிக்கிட்டு நிற்க வேண்டிதான். சில ஆள்லாம் பார்த்துருக்கீங்க நின்றுட்டு, சார் கொஞ்சம் ரிவர்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருங்களேன். அப்புறம் நேற்றுக்கு கார் எடுத்துன்னு வந்த நீ, இல்லை சார் முன்னாடி ஓட்டிட்டு வந்த ரிவர்ஸ் மட்டும் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இதே போல் தான் பல விசுவாசிகள் இருக்கிறாங்க. போன வாரம் ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க. சப்ஜெக்டில் இவங்களுக்குலாம் அதுக்கு தான் காமிக்கிறாரு ஆண்டவர், இது மாதிரிலாம் இருக்கிறான் பார்த்துக்கொண்டு. அவங்க வேறு யாரையும் எதிர்பார்த்து வேறு சர்ச்சை எதிர்பார்த்துட்டு அதை மூடிட்டு போயிட்டாங்கன்னே தெரியாமல் பாவம் இங்கே வந்துட்டாங்க. ஆராதனை நடந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு கவுன்சிலிங் ரூமில் என் பேரை லைட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பேரை பார்த்த உடனே தான் பாருங்கள் அவருக்கு பக்குன்னு ஆகுது, வேறு இடத்துல வந்துட்டோம் போல இருக்குது. உங்கள் பேர் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவர் வேறு ஏதோ ஒரு பாஸ்டர் எதிர்பார்த்து வந்திருக்கிறாரு. அவர் மருமக காரில் இறக்கி விட்டு போயிட்டுருக்கிறார். சரி, அவங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அவங்க சொல்கிறது எவ்வளோ பேர் தவறுன்னே அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. மாதத்தோட முதல் நாளில் பிளெஸ்ஸிங் டிவி சென்னையில் அவர் டிவி நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஊழியக்காரர் ஆகிட்டார். அவருக்கு வாக்கு தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொன்ன கோல்டன் இயரில் தான் கொரோனா வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வருடம் கோல்டன் இயர்னாரு, பிச்சுக்கிட்டு 3 நாளாக வந்துச்சு. அங்கே அவங்க சொன்னாங்க, நாங்கள் மாதத்தில் முதல் வாரம் எங்கேயும் போக மாட்டோம் பாஸ்டர், அங்கே போயிடுவோம் நாங்கள் இங்கேருந்து. சரி, ரெண்டாவது வாரம் நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம், நத்தப்பட்ட ஒரு ஊரில் இருக்கிறோம். அந்த ஊரில் ஒரு சபை இருக்குது, லோக்கல் சபை. ஏன்னா அவர் அங்கேருந்து வரமாட்டார், சென்னை பாஸ்டர் வரமாட்டார். அதனால் லோக்கல் கை ஒன்று வச்சுருக்குறோம், லோக்கல் பாஸ்டர். 2வது வாரமான அங்கே போவோம். சரி, 3வது வாரம் இது மாதிரி நாங்கள் ரவுண்ட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு சபை கிடைக்கும், நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வருவோம். அவங்க சொல்கிற சொல்லிலே தெரிஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கை மொத்தம் தோல்வியில் தான் இருக்கும். அவங்க செய்கிற செயலை நான் அது குற்றம் பாவனத்துக்குள்ளே நான் நியாயம் தீர்க்க வரல, சரியில்லாதது தான் அது. ஆனால் நான் கிட்ட சொன்னேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கணும்னே 3 பேரும் அப்படியே கோரஸாக சொல்கிறாங்க பாருங்க. ஆமாங்க, என்ன நோமாங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, அது பிரச்சனை இது பிரச்சனை, மொத்தம் பிரச்சனை, தொழில் ஆரம்பிச்சார் அது ஊற்றிக்கிச்சு, இது ஆரம்பிச்சார் அது புட்டுக்குச்சு. ஒன்றும் விளங்காது. முதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா? அதுக்கு சில டிசிப்ளின் இருக்குது, அதுக்கு சில அப்ரோச்சஸ் இருக்குது. அதுக்குள்ளே முதல்ல வாங்க, ஒரு சபையாக போங்க, உட்காருங்க, வசனத்தை கேளுங்க. வசனத்தை தான் வாழ்க்கையின் ஆதாரமாக எண்ணிட்டு போனீங்கன்னா அது உருப்பிடுவீங்க. வேலை இருக்குது, அது ஃபேன்சி ஸ்டோர் ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து பணம் வரும், இதுலேருந்து வரும், மச்சான் கூட இருப்பார், அவர் எல்லாம் செய்வார்னா எல்லா நேரத்தையும் வராது. வெற்றி வாழ்க்கைக்கான ஆதாரம். அதனால தான் சொன்னார் தேவன் அவனுக்கு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாகனார். பேசாத, பேசணும்னா படிக்கணும்னா கேட்டாதான் அதோடைய அறிவு ஞானம் அங்கே உண்டாகும். அதுக்கு தான் வரீங்க அங்கே. சரி, வெற்றிகரமாக கொண்டு போனான் பாருங்க. யோசுவா அதே போல செஞ்சான், வெற்றிகரமாக போன கானானுக்குள்ளே கொண்டு போனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேவின் கையினால் செய்ய முடியாதது யோசுவாவின் கையினால் என்ன பண்ணதை செஞ்சு முடிக்க முடிஞ்சுதாங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு காரியத்தை நிறுத்தி காண்பிக்கிறேன். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். யாரை உறுதியை பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன்? ஏன்னா நமக்கான சேலஞ்சு அங்கே தான். நீங்கள் கடவுளை கொஞ்சம் ஓரமாக தூரமாக தள்ளி அவரோட ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப தள்ளி இருந்தீங்கன்னா பிசாசுக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் யூ ஆர் வெரி நியர், கடவுள் இடத்துல ரொம்ப நெருங்கி இருக்கிறீங்க. அவர் இல்லாமல் இல்லைன்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு வந்துடுறீங்க, வசனத்தின் வழிகளை நடக்க ஆரம்பிக்கிறீங்க. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் பாருங்க, உங்களை எல்லா காரியத்திலிருந்து அவன் ஒதுக்கி தள்ளி அப்படி வச்சுருப்பான். விசுவாசிக்கிறதுல, நம்புறதுல, தேவனுக்காக செயல்படுவதில்
அப்படி ஒரு தள்ளி நின்றுக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை நீங்கள் கவனித்து பாருங்கள், அது சக்ஸஸாக இருக்காது. வாழ்க்கையோட சக்ஸஸ் எங்கே இருக்குது? தெய்வத்தில் நெருங்கும் போதாலும் இயேசு யோவான் 15 சொல்கிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்று செய்ய கூடாது. கொடியானது செடியில் இருக்கிற வரைக்கும் தான் கனிகளை என்ன பண்ணும், அது கொடுக்க முடியும். செடியிலிருந்து கொடி வெட்டப்பட்டால், அகற்றப்பட்டால் தானாக கனி கொடுக்க மாட்டாதுன்றார். எப்படி கொடுக்க முடியாது? ஒரு மரத்தில் இருக்கிற கிளையை வெட்டி போட்டிங்கன்னா அந்த கிளை தானாக என்ன பண்ண முடியாது, கனிகளை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, தர முடியாதுன்றார். ஏன்னா அதுக்கு வேர் இல்லை, அதுக்கான மண் இல்லை, அதுக்கான சூழ்நிலையே அங்கே இல்லைன்றாங்க. அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதை. அப்போ தான் இங்கே சொல்கிறாரு, வழிகளை வாய்க்க பண்ணுவது எப்படின்னா, வாயை சரியாக வச்சுருந்தா தான் வழி என்ன பண்ண முடியும், நீ வாய்க்க பண்ண முடியும். வாயை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பாருங்க, மெரியாம் கிட்டத்தட்ட 100 வயது கடந்தவளாக இருக்கும்பொழுது வெண்குஷ்டம் இஸ்ரவேல் பாளையத்துக்கு வெளியே, நம்ம லாங்குவேஜ் ஊர் விட்டு வெளியே ஒதுக்கி வச்சுட்டாங்க. 20 நாள் வெளியே இருந்தான் இருக்குது. தேவன் தான் அந்த தண்டனையை அவளுக்கு கொடுத்தாரு, பனிஷ்மெண்ட் அவளுக்கு அவர் தான் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? என்ன தப்பு பண்ணிட்டா? 100 வயசுல ஒருத்தர் என்ன தப்பு பண்ணிட முடியும்? 100 வயசு கேள்வி போய் திருடிடுவாளா, இல்லை யாராவது ஏமாத்தி என்ன பண்ணிட்டா? அவ ஒன்றும் இல்லை, தேவனுடைய தாசனாகி மோசேக்கு விரோதமாக அவள் பேசினாலும் இருக்குது. என்ன பண்ணினாலும் இருக்குது அங்கே வாயில. அவருடைய அழிவுக்கு காரணம் வாய். ஏதேன் தோட்டத்திலிருந்து பார்க்கலாம், அவங்களுடைய நன்மை கெட்டு போனது எதுக்கு காரணம்? வாய் தான் காரணம். அதே போலதான் அப்போ பல நேரத்தில் பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் வசனம் சொல்லுது, சத்தியத்தை காத்துக்கொள்ளுனுது. இதெல்லாம் கடந்த வாரம் போதித்து இருக்கிறேன், 2 வாரத்துக்கு முன்னாடி. இறுதியமாகிய பலகைகளை என்ன பண்ணு, எழுதி கொள்றது, பத்திரமா பார்த்துக்கோ. ஏன்னா அது கெடுக்கிறதுக்கு, அழிக்கிறதுக்கு, எடுக்கிறது தான் பிசாசு வருவான். அப்போ அதனால தான் கடவுள் சத்தியம் எவ்வளோ முக்கியமோ அதை போதிக்கிற சபையும் ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன், சபையில் இருக்கிற இந்த ஊழியத்தை அல்லது பிரசங்கத்தெல்லாம் வாய்க்கு வந்த மேனிக்கு பேசுவாங்க. பெரிய அறிவாளி மாதிரி, புத்திசாலி மாதிரி, தங்களுக்கு எல்லாம் தெரியும், தங்களை விட்டுட்டா இங்கே அப்படியே பாயிண்ட்டாக பிரித்து பேசிடுவான்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் சில நேரத்தில் மைக்கை கொடுத்து பண்ணுவேன். இப்போ இல்லை, முன்ன சொல்கிறேன். மைக் இப்படி கையில் வாங்கினானே இப்படி ஆடும், நர்வஸ் ப்ராப்ளமு. ஹலோ, கால் தானாக போய்ட்டு ஆடின்னு இருக்கோம். இந்த ஆளுங்க தான் வீட்டில் இருக்கும்போது, வெளியே இருக்கும்போது பின்னாடி இருந்து பேசுகிற ஆளுங்க. இவங்க எங்கேருந்து பேசுகிற ஆட்கள் இவங்க பின்னாடி இருந்து பேசுகிறதுனால ஒன்று புரிஞ்சுங்க, சபைக்கோ ஊழியக்காரனுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது என்ன மாதிரிலாம் சூடு சொரணை கெட்டவனுக்கு ஒன்றுமே ஆகாது, கண்டுக்கவே மாட்டேன். ஹலோ, புரியுதா இல்லையா? பேசிட்டு போவோம், வாய் வலிக்கும் போது நான் போய் அழகதை முடிச்ச உடனே என் மனைவி கிட்ட சொல்லிக்கிறேன், நல்லா சிக்கன் குழம்பு சாப்பிட்டு அமைதியாக படுத்து தூங்கிட்டு, ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு அமைதியாக படுத்து தூங்க போகிறோம், அவ்வளோதான். நீ பேசுகிற சொல்ல என்ன பண்ணிடும்? நல்லா புரிஞ்சுக்கணும், பேசுகிற உன்னை தான் பாதிக்கும். யாரை தான் பாதிக்கும் அது? நல்லா சொல்லுங்களேன், யாரை தான் பாதிக்கும் அது? ஆமாம், மற்றவங்களை பாதிக்காது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய அந்த ஆதங்கத்தை அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சலை அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு விதமான அந்த குரோதத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி பிசாசு வெளிப்படுத்தலாம். எப்படி வெளிப்படுத்துகிறான்? வார்த்தையின் மூலமாக தான். பாஸ்டரை பார்த்து அப்படி கும்பிடு போடுவாங்க, விசுவாசிகளை பார்த்து அப்படி கும்பிடு போடுவாங்க. ஆனால் அவருடைய சொல்லும் செயலும் பேச்சும் பார்த்தீங்கன்னா everything will be against the word. அவங்களுக்கு புரிய மாட்டேன்னு நீங்கள் வேரை தாக்குகிறீர்கள். எதை தாக்குறீங்க? நீங்கள் மரத்துடைய வேரை தாக்குறீங்க. கிளையை தாக்கினா கூட பரவாயில்ல, முளைச்சிரும். அதனால தான் பாருங்கள், அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடிய குடும்பங்கள் இருக்கிற பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, பேசிட்டாங்கன்னா அதை கேட்கக்கூடிய வீட்டார், அதை கேட்கக்கூடிய பிள்ளைங்க, அதை கேட்கக்கூடிய மனைவி அல்லது கேட்கக்கூடிய புருஷன் விசுவாசத்தை பின்வாங்கிடுவான், சபை கூடி வர்றது பின்வாங்கிடுவான், தெய்வம் விட்டாமல் பின்வாங்கிடுவான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் காரணம்? மனைவிகள், புருஷன்கள் அல்லது அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், வசனங்கள் தான். குறை இல்லாத இடமே கிடையாது. நல்ல பேசிக்காக புரிஞ்சுங்க. இந்த சபைன்னு எடுத்துக்கிறீங்களா, இதில் 1000 குறை இருக்கும். பிரசங்கிக்கிற எனக்கு 1000 குறை இருக்கும். பேசுறது புரியுதா இல்லையா? நிறைவான ஒருத்தர் இருக்கிறார், அவரை நோக்கி பார்க்க உங்கள் மனதை கற்றுக்கொள்ள வேண்டும். அழகான சங்கீதம் ஒன்று உண்டு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் இருக்குது. ஹலோ, புரியுதா இல்லையா? குறை இருக்கிறது சரின்னு பேசலை, நான் இருக்கும்ன்றேன். நீங்கள் குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குறை இருக்கும். 100% பர்ஃபெக்ட்னு யாருமே அங்கே கிடையாது. சினிமா நடிகர் மாதிரி வேணும்னு கல்யாணம் பண்ணுற ஆட்களுடைய வாழ்க்கையிலே குறை இருக்கும். ஏன்னா அதே சினிமா நடிகரை கல்யாணம் பண்ண ஆளே அங்கே இருக்க முடியாது, அவங்களோட குறை இருக்கும். அப்போ நீங்கள் நீங்களே பர்ஃபெக்ட் கிடையாது.
ஹலோ, பர்ஃபெக்டோட முதல். அதனால தான் ஆண்டவர் முதல்ல மோசேயை பற்றி பேசும்போது, மிரியாம் பற்றி பேசும்போது சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் அவன் கேரக்டர் சரியில்லைன்னு பேசிட்டு வரீங்க, வேற ஒன்றும் இல்லை. மோசே ஒரு எத்தியோப்பிய ஸ்திரீயோடு பழகிட்டு இருந்தான், அவளோட இருந்தான். அவனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைங்க இருந்தது. இப்போ பிரச்சனை என்ன? இவன் எப்படி இப்படி செய்யலாம்? ஒரு லீடர், இவன் இஸ்ரவேலை நடத்துகிறவன், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ உங்களுக்கு குற்றமாக தெரிகிறது, அல்லது ஆரோனுக்கும் மிரியானுக்கும் தவறுன்னு என்று அல்லது பாவம் என்று தெரிவது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்களா அவருக்கு? அதனால தான் சரியாக ஒரு வார்த்தையை தூக்கி அவன் நெத்தியில் அடிக்கிற மாதிரி பேசினார் ஆரோனுக்கு. உனக்கு ஒரு ஊழிய பொறுப்பு கொடுத்துருக்குறேன், நீ என்ன வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்குற? நான் கேட்குறேன். கேட்டுட்டு தான் சொன்னார், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் உண்மை. என்ன கான்செப்ட் கொண்டு வராங்க அதுதான் புரிஞ்சுக்கிறாங்க. அவன் செஞ்சது சரின்னே சொல்ல, மிரியாம் சொன்னது போல் அவன் செஞ்சது தவறாக கூட இருந்துட்டு போட்டோம். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் எப்படி இருக்கிறான் அவன் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. என்ன குறை, என்ன பாவம், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து அவனால் சரிப்படுத்திக்க முடியும், வெளியே வந்துட முடியும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட முடியும், பலிகளை செலுத்திக் கொள்ள முடியும். 1000 வழிகள் இருக்குது வீட்டில் இருக்கிற வரைக்கும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலை அந்த வீட்டையே நடத்துகிறவனை குறை பேசி, நிறைய பேரை இடரல் பண்ணி, நிறைய பேர் மோசையோட வார்த்தைகளை கேட்காம முரட்டாட்டம் பண்ண முடியாத கிரியைகள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறீங்க. அது மிகப்பெரிய பாவம்ன்றார். இந்த பாவம்ன்றது அதிகமாக பிறப்பிப்பது எது தான்? வாய் தான். அதனால தான் பாருங்கள், மிரியாம் த ஃபர்ஸ்ட் பிப்ளிக்கல் வர்ஷிப் லீடர். அவ வேதாகமத்தின் முதலாவது ஆராதனை நடத்தின ஒரு பெண். அவ அதெல்லாம் தாண்டி பல 4000 வருஷம் தாண்டி தான் பவுல்லாம் வர்றாரு. அவர்லாம் சொல்கிறாரு, பெண்கள் பேசுவதற்கே இடம் கொடுக்க மாட்டேன்றார். ஏன்னா அவர் வளர்ந்து வந்த பேக்ரவுண்ட் அப்படி. பெண்ணுன்னா பேசாத, அப்படி ஓரமாக போய் உட்கார, உனக்குன்னா பேச தகுதி இருக்குது அப்படின்றார். அவர் சொன்னது நான் தவறுலாம் பேசலை. நான் ஆமாம், சில காரியங்கள் அதில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கும் சில ஊழியங்கள், சில காரியங்கள் நாசமாக போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனுடைய மனைவிகள் தான் காரணம். அவங்களுக்கு அந்த அழைப்பு இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரன் மனைவி ஆகிட்டா போதும், நேராக ஒரு முக்காடு போட்டு வந்து பிரசங்கம் பண்ணிடணும், அவ்வளோதான். பாட்டு பாடிக்கணும், இஷ்டத்துக்குன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. அது சத்தியமா இல்லையா கற்றுக்கொள்வோம், அந்த பேஸே இருக்காது. நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி சபைகள்லாம், நான் விசுவாசிய கூட இருந்திருக்கிறாங்க நான். அப்போ இது எல்லாமே பாருங்கள் எங்கே பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயில் தான். எங்கே தான் பிரச்சனை? இது வாயில். நீங்கள் எது தெரிந்து கொள்றீங்கன்றது எது தெரியுமா? தெரிந்து கொள்வது வசனத்தை. எது தெரிந்து கொள்றீங்க? எந்த சத்தியத்தை கேட்குறீங்க? எதை நீங்கள் முக்கியமானதை எண்ணுகிறீர்கள்? அதுதான் உங்கள் இருதயத்தில் பதிந்து வாயில் என்ன பண்ணுகிறது? வெளியே வருகிறது. அப்போ வழிகளை வாய்க்க பண்ணணும்னா வாயை சரி பண்ணி ஆகணும். இப்போ வாயை சரி பண்ணணும்னா அதுக்கு தான் புதிய உடன்படிக்கையில் எப்படி 13 எடுத்து காமிக்கிட்டேன். பவுல் அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்ன பண்ணலாமே? நீங்கள் வாய் அதுக்கு பயன்படுத்தலாமே. ஹலோ, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு உதவி இல்லை, எனக்கு அது இல்லை, நொட்டு இல்லை, நொசுக்கு இல்லைன்னு பேசுறதுக்கு பதில், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே அப்படின்றார். சொல்லியிருக்கிறத சொல்லலாமே. பாயிண்ட் அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. நீங்களாம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. எதை சொல்கிறது? அது தேவன் சொல்லியிருக்கிறார், கைவிட மாட்டேன், விலக மாட்டேன். அவர் சொல்லியிருக்கிறதை நீங்கள் என்ன பண்ணலாமே? நீங்கள் என்ன பண்ணணுமே? வழிகளை வாய்க்க பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லதான் சொல்லுமே, சொல்லணும். என்ன பண்ணணும்? தேவன் சொன்னதை நீங்கள் சொல்லாத வரைக்கும் வழிகள் வாய்ப்பதில்லை, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதில்லை, தேவன் செயல்படுவதில்லை. முட்டி மோதி முயற்சி பண்ணி நீங்களே ஏதோ ஒன்று பண்ணலாமே தவிர, யூ கேன் கெட் a gift, not the promise. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் தேவனிலிருந்து ஏதோ ஒரு பரிசை பெறுவீங்களே தவிர தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. பரிசுனா ஏதாவது ஒன்று கிடைக்கும், எப்பயாவது கிடைக்கும், அவ்வளோதான். இட் இஸ் ஆப்ஷனல். அது எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் வாக்கு தத்தம் அப்படி இல்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ சொன்னதன்படியே என்ன பண்ணுவார்? அவர் செய்து முடிப்பார். அதுதான் வாக்கு தத்தம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நிறைய பேர் இந்த கிஃப்ட்லேயே தான் நிற்கிறாங்க. கடவுள் கொடுத்தாரு 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 கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டீங்களா? ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? இப்போ என்னுடைய குழந்தைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் டெவினா அப்படின்னு வரும்போது அவளை நான் பார்க்கும்போது கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட். அவள் ஃபஸ்ட்டு சைல்டு. எதிர்பார்க்காத நேரத்தில் கடவுள் நான் நினைக்காத நேரத்தில் எனக்கு கொடுத்தாரு. அதை அவளை கொடுத்தாரு கிஃப்ட்டு. ஆனால் ஜெகு வந்து கிஃப்ட்டு கிடையாது எனக்கு.
ஜெகுவை பற்றி 2014 என் தம்பி இறந்த போது இதே சபையில் அவனுடைய இது நடக்கும்போது, கூட்டம் நடக்கும்போது, அன்றைக்கி பல போதர்கள் இங்கே உட்காந்துருக்குறாங்க. இடம்லாம் பெயிண்ட்லாம் அடிக்காமல் அப்படி அசிங்கமாக இருக்குது. நிறைய ஜனங்க வந்து உட்காந்துருந்தாங்க. இதில் ஃபுல்லாக இடமே இல்லை, உள்ள வெளியே எல்லாமே. எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருந்ததுனால வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் 2014 சொல்லியிருந்தேன் நான். வாக்கு தத்துவம் என்னது? அது வாக்கு தத்துவம். இங்கே இருக்கிற ஊழியக்கார் பல பேர் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. என்ன சொல்கிறான் இவன்? இதை உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ பேசுகிறான், தம்பி இறந்துட்டு கவலையில் ஏதோ உளறிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, அன்னைக்கு தெளிவாக உட்காந்து பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டு, பாட்டு ரெடி பண்ணிட்டு தான் வந்தேன் நான். அன்னைக்கு அவனை அடக்கம் பண்ணிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே வச்சேன். நான் இங்கே தெளிவாக முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் எந்த நஷ்டத்தை அனுமதிக்க விடவே மாட்டார். நம்புறீங்களா நீங்கள்? அதை யோபுக்கு எடுத்ததுனால அதோடு முடிஞ்சதுன்னு இல்லை. எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு திரும்ப கொடுத்து அனுபவிக்க அவனுக்கு அனுகூலம் பண்ணுறாங்க. அப்போ அதெல்லாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. யூ கேன் கெட் ஏ கிஃப்ட். இந்த வீடு எனக்கு கிஃப்ட், அவ்வளோதான். ஆனால் ப்ராமிஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கிறேன், அது என்ன பண்ணுவார், தேவன் அதை தருவார், அவ்வளோதான். புரியுதுங்களா உங்களுக்கு? ப்ராமிஸ்னால் நான் விசுவாசிக்கிறது, நம்புறது, அறிக்கை எடுக்கிறது, பேசுகிறது, நிலைக்கிறது. அதனால்தான் பாருங்கள், தேவன் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இட் இஸ் எ கிஃப்ட். நான் உன்னை பெருகும் பண்ணுவேன். கிஃப்ட்டு, வாக்கு தத்தமாக இருந்தாலும். ஈசாக்கு கொடுத்தாரு, வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற்றான் இருக்குது. எதை பெற்றான் இருக்கிறது? வாக்கு தத்தத்தின் பிள்ளையை நம்பி, விசுவாசித்து, ஜெபித்து, எதிர்பார்த்து, காத்திருந்து, நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்த போதும் அதையே உறுதியை பற்றி கொண்டு நிற்கிறது பேர் தான் என்னது? விசுவாசம். அதுக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். அந்த வாக்குகளை தான் பாருங்க, தேவன் சொல்லி இருக்கிறத நம்ம வாயினால் என்ன பண்ணணும், அதை நாம் சொல்லணுன்றார் அவர் பவுல். தேவன் சொல்லியிருக்கிறாரே, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாமே, சொல்லலாமே. ஏன் அதை சொல்லும் போது யூ ஆர் கிவிங் ஏ கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு காட் டு அலோவ் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையில் கடவுளுக்கு முழுமையான அதிகாரத்தையும் இடத்தையும் தரீங்க. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் கிரியை செய்வீராக, நான் அதுக்கு அனுமதிக்கிறேன். இன்னைக்கும் பிரச்சனை தான், கடவுளை எதையும் செய்ய மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவராக தானா வந்து யாரையும் சுகப்படுத்த மாட்டார். அவராக தானா வந்து எந்த உதவியும் அவர் செய்ய மாட்டார். அவர் தானாக வந்து செய்ய வேண்டியதெல்லாம் சிலுவையோடு செய்து முடித்து விட்டார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். நீங்க கேட்காமையே, எதிர்பார்க்காமையே, கூப்பிடாமையே, அழைக்காமையே, அவரே வந்து, அவரை மரித்து, அவரை ரத்தத்தை சிந்தி, அவரை ரட்சிப்பை ஏற்படுத்தி, அவரை வாக்குத்தத்தங்களை தந்து, அவரை உரிமைகளை தந்து, அவரை பரிசுத்த ஆவியும் தந்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடித்து விட்டார். அவரா வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. இப்ப மீதி இருக்கிறது என்னது? அவர் செய்திருப்பதை, அவர் கொடுத்திருப்பதை, அவர் வழங்கியிருப்பதை நீங்கள் விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாங்க. எப்படி எடுத்துக்கொள்வது? அதான் வசனத்தம், அதுதான் ஜபம், ரெண்டுமே அதுதான். வசனத்தை கேட்கும் போது கடவுளுடைய கிரியைகள், காரியங்கள் என்ன என்பது புரிகிறது. அது கவனமாக உள்ளத்தில் வைத்து அதை ஜபத்தில் கேட்கும் போது, ஜபத்தில் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவோம் என்று விசுவாசிகள். என்ன பண்ணுவோம் என்று விசுவாசிங்கள். ஜபன்றது வந்து உங்கள் கவலை கண்ணீர்லாம் கொட்டுற இடம் இல்லை. ஈவினிங் சர்வீஸ்லாம் வைக்க முடியாதனால பல காரியங்களை பேச முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதை ஆரம்பிப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு மறுபடியும் ஆரம்பிப்பேன். அதில் ஜப நேர ஆராதனைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஜப பாடம் ஆராதனைன்னு, ப்ரேயர் ஸ்டடி சர்வீஸ், லேர்ன் வாட் இஸ் ப்ரேயர். நிறைய பேர் ப்ரேயர் என்னன்னு தெரியுது, எங்கேயோ டிவியில் சொல்கிறது, அவன் சொல்கிறது, இவன் சொல்கிறதுலாம் கேட்டுக்கிட்டு அன்னாளின் ஜபம் பண்ணுவாங்க. அண்ணாளுக்கு பிறந்த மாதிரி 7 குழந்தை உனக்கு பிறந்திருக்கணும்ல. அப்புறம் பிறக்காம அப்புறம்னா அன்னாளின் ஜபம். இவங்க பொறுத்த வரைக்கும் அன்னாளுக்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எது தெரியுமா? அழுறது. என்னது ஜபம்னா? ஓன் கத்தி ஒப்பாரி வச்சு அழுது முக்காடு போட்டு ஆண்டவடத்துல கண்ணீரை சிந்தி விட்டேன். ஹலோ, புரியுதா இல்லையா? அண்ணாள்னா அதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ணாள்னா விசுவாசம், அண்ணாள்னா நம்பிக்கை, அண்ணாள்னா தேவனை எதிர்பார்த்து தேவனை சார்ந்து இருப்பது. இதான் அண்ணாள். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அப்போ மலடியாக இருக்கிறத கேவலமாக நினச்சா, பிள்ளை இல்லாமல் இருக்கிறத வந்து ரொம்ப அசிங்கமாக நினச்சா, அதெல்லாம் ஏழி இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதை வந்து பெருமையாக நினைக்கிறது, அதை வந்து சிறதா, அது பரவாயில்ல, அது இல்லைன்னா போட்டோங்க. இன்னைக்கு இந்த கிட்ஸ் எல்லாம் இருக்குது, ஜென்சிலாம் இருக்குது இல்லையா, இதுங்கெல்லாம் இது ஒரு வழக்கமாக வச்சுருக்கு தெரியுதுங்க நாட்டில். கல்யாணம் மட்டும் பண்ணிக்குதுங்க, அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன் கல்யாணம் வந்து முன்ன ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்ப்பாங்க, இப்போ அப்படிலாம் கிடையாது. இவனுங்களே ஏதோ பார்த்துக்கிறானுங்க, அவளுங்களே ஏதோ பார்த்துக்கிறாளுங்க, அப்படி போகுது இன்னைக்கு.
இதுக்கும் அம்மா போய் இன்னைக்கு ஒத்து போகிறாங்க தமிழ்நாட்டிலே. பரவாயில்ல, என் பையன் அதை விரும்புகிறான், நான் என்ன பண்ண முடியும்? அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லைங்க, அவளை தானே இல்லை, அவனை கல்யாணம் பண்ணுகிறான். என்னடா இது? கல்யாணம் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், யூடியூப்ல எல்லாத்துலேயும் வருது பாருங்கள். தமிழ்நாட்டில் அவளை கல்யாணம் பண்ணுறா. என்ன, என் பொண்ணு விரும்புகிறா, கல்யாணம் பண்ணுறேன். சூப்பரான அம்மா அப்பால, புரியுதா இல்லையா? இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னத்தை இவங்களுக்கு போதிக்கிறது, என்னத்தை சொல்கிறது, இவங்களுக்குலாம் அது புரியவே யாரவே யாராவது பாருங்க, ரோட்டில் திரியுதுங்க. எதுக்கு? நாங்கள் வந்து 2 பேரும் பெண்ணும் பெண்ணும் உண்மையான அன்பு தான், காதல் தான் முக்கியமே தவிர காமம் முக்கியம் இல்லை. ஆமாம், கடவுள் இவங்களாம் இல்லை. கடவுள் எந்த கடவுள் அன்பை கொடுத்தாரோ, எந்த கடவுள் உனக்கு ஜீவனை கொடுத்தாரோ, எந்த கடவுள் சரீரத்தை கொடுத்தாரோ, அந்த கடவுள் தான் காமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அது ஒன்றும் அசிங்கமான வார்த்தை இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அது எப்படி பயன்படுத்தணும், எப்படி செயல்படுத்தணுன்றதுல மட்டும்தான் அதில் விஷயம் இருக்குதே தவிர, ரோமர் 1ஆவது அதிகாரத்தை போய் படித்து பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாரு. அதில் டைம் இல்லை இப்போ அதெல்லாம் கொண்டு போகிறது, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆகிடும். வெறி கொண்டு போய் வேறு மாதிரியாக போவாதுன்றது மட்டும்தான் அவனுடைய கட்டளையாக இருக்குது, பிரமாணமாக இருக்குது. இவங்க அதில் தான் நிற்கிறாங்க. சரி, நிற்கிற ஆளுங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதில் வரேன் நான். என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? எங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ அனாதை குழந்தைகள் இருக்குது, அந்த குழந்தைகளை தத்தெடுக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு தரணும். உனக்கே நிற்கிறதுக்கு வக்கு இல்லை, நீயே இருப்பியாக இருக்க மாட்டியான்னு தெரியாது, உன்னை நம்பி ஒரு குழந்தைய வேற கொடுத்தா என்ன ஆகும் அந்த குழந்தை? எவ்வளோ தைரியம் பாருங்க. அதுங்களுக்கே தெரியுது. அந்த ஒரு பாயிண்ட் தான் கொண்டு வரேன். அதுங்களுக்கு என்ன தெரியுது? அன்பு, வெங்காயம், வெள்ளை பூண்டு, எங்களுக்குள்ளே ஆண் என்றும் இல்லை, இப்படிலாம் பேசுகிற வாய் எது தேவைன்னு புரியுது அதுங்களுக்கு. குழந்தைன்னு ஒன்று வேணும். விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருந்தான் ஆபிரகாம் இல்லையா? சரி, ஆபிரகாமுக்கு என்ன 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 எதுக்காக ஆபிரகாம் தேவனை பின்பற்றினான்? யோசிச்சு பாருங்க பார்ப்போம். 75 வயசுங்க. 75 வயசில் ஒருத்தனுக்கு தான் தேவை. உங்களுக்கு 75 வயசு ஆகும்போது யோசிச்சுருக்கிறீங்களா என்ன வேணும்ன்ட்டு? ஹலோ, பைபிளை வந்து யாரை சொல்கிறான் எவனை சொல்கிறான் அப்படிலாம் பின்பற்றக்கூடாது. இங்கே நான் பேசுகிறத முடிஞ்சால் மறுத்து பேசுங்க பார்ப்போம், இல்லை நீங்கள் சொல்கிற தப்புன்னு சொல்லுங்க பார்ப்போம். 75 வயசில் ஆபிரகாமை தேவன் எடுத்து அழைத்தார். அவனுக்கு என்ன குறை இருந்தது? என்ன குறை இருந்தது அவனுக்கு? பிள்ளை இல்லாமல் இருந்தான். என்ன இல்லாமல் இருந்தான்? அவன் மற்றதெல்லாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தான், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான், வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதெல்லாம் இருந்தது அவனுக்கு. ஆபிரகாமுக்கு 75 வயசில் அவனுக்கு ஒரே ஒரு குறை, பிள்ளை இல்லாமல் இருந்தது. தேவன் அவனை சந்திக்கும் போது சொன்ன முதல் வார்த்தை அதுதான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்புறம் அதோட முடிச்சிருவீங்களா? இல்லை இல்லை, நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்றார். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆமாம், அவனுக்கு எவ்வளோ சோதனைகள் இருந்தது, எல்லா நன்மையும் அவர் பெற்றுக்கொண்டான். பூமி தாங்க முடியாத அளவுக்கு சொத்து வந்துருச்சு, பணம் வந்துருச்சுங்க. ஜாலியாக நாங்கள் கிளம்பி டூர் கீர் போயிட்டு அப்படி சுற்றிட்டு அப்படியே நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு போயிருக்கலாம். காத்திருக்கிறான். என்ன பண்ணுறான் அவன்? எபிரியர் 11 அதை போதிக்கிறது. சாரால் கர்ப்பம், விசுவாசத்தினாலே சாரால் கர்ப்பம் தரிக்க 89 வயசு கழுவி, 80 வயசு 89 வயசு 89, ஏஜ் ஆஃப் 89, வயதான ஒரு பெண்மணி, வயதானவள், பலன் குன்றி போனவள், சரீரம் செத்தவள், கர்ப்பம் செத்தவள் என்று எண்ணப்பட்டவள், கர்ப்பத்தை சுமக்கிறா. எப்படிமா சுமக்க? பலன் பெற்றாலும் அவன் சொல்ற விசுவாசித்தாள்ன்றது. அப்படின்னா விசுவாசம் என்னது? நான் நம்புறது, நான் எதிர்பார்க்கறது, நான் விசுவாசிக்கிறது, நான் ஏற்றுக்கொள்வது. வாட் ஐ எம் அக்செப்ட். 89 வயசுல ஒரு கேள்விக்கு ஆசை வருது, நான் ஒரு குழந்தைக்கு யாரா மாறணும்? யாரா மாறணும்? டோன்ட் பி த ஜென்சி கிட்ட, பி த காட்ஸ் கிட்ட. யாருடைய பிள்ளைங்களா இருங்க. தேவனுடைய பேசுறதுக்கும் சில நேரத்தில் அப்படி சவால் விடுறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் சமுதாயத்தில் அது சரிப்பட்டு வராது. உங்களை ஊரார் உலகத்தார் இயேசுவை நம்புறதுனால உங்களை ஒதுக்குனா அது மகிமை, நல்லது. ஆனால் இது ஒன்றும் இல்லை அப்படின்றது ஒதுக்குறது, விளக்குறது இருக்குது பாருங்க, அது ரொம்ப அவமானம், ரொம்ப அசிங்கம். நல்ல மைண்டில் வச்சுங்க. அது தேவனுக்கு அவமானம். அது யாருக்கு அவமானம்? அது உங்களை அழைத்த தேவனுக்கு அது அவமானம். அது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பேசுறது புரியுதா இல்லையா? அப்போ எப்படி பிள்ளையை பெற்றான் அல்லது எப்படி காரியங்கள் உருவாகிறது, சரியாகிறதுனா பிகாஸ் ஆஃப் த மவுத் அண்ட் த வேர்ட் தட் வி ஸ்பீக் அண்ட் த ஹோப் தட் வி ஹேவ்.
எந்த நம்பிக்கை உள்வாங்கி எந்த நம்பிக்கை வாயினாலே அறிக்கை எடுக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையில் உண்டாகுமே தவிர தானா உண்டாகும் தானா கிடைக்கணும் உலகத்தில் எதுவுமே இல்லை. அது எல்லாமே கிஃப்ட் எல்லாம் ஒரு ஓரமாக வைங்க. நல்ல கணவனை கொடுத்துருக்கிறாரா கிஃப்ட், நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறாரா கிஃப்ட். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? அதை தாண்டி அந்த கிஃப்ட் என்ன இருக்குது? நல்ல வீடை கொடுத்தாரா கிஃப்ட், அந்த வீட்டில் சமாதானத்தை கொடுத்தாரா அந்த சமாதானத்துக்கு பேர் தான் வாக்கு தத்துவம். எல்லாருக்கும் தான் வீடு கட்ட முடியும், ஆனால் எல்லா வீட்லேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருப்பது இல்லை, எல்லா வீட்லேயும் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நிலைப்பது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ அதுதான் முக்கியமானது. You can receive the gift, but you have to receive the promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் உங்கள் வாயை மாற்றணும், உங்கள் நாவை சரிப்படுத்தணும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை மட்டுமே தியானிக்கணும். தோல்வியின் எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போது உங்களுக்கு எண்ணங்கள் அப்படி மாற்றினால்தான் உங்களுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி அது நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். வாயை மாற்றாமல் வாழ்க்கை மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, கடைசி உங்களோடு கூட நான் முடித்த ஒரு வசனம் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு அவருடைய சீஷர்கள் இல்லையா, ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு இளைஞனை கொண்டு வர்றார் ஒரு அப்பா. சீஷரை அணுகிறாரு, சீஷர்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க. பிசாசு போல, அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு விலகலை. அவன் அலக்கழிக்கப்பட்டு மிக கொடூரமாக வாதிக்கப்படுறான். ஃபைனலாக ஒன்றும் முடியலன்றப்ப சீஷர்கள் இயேசு இடத்துல கொண்டு வராங்க. இயேசு அதட்டுகிறார், பேசுகிறார். அந்த அசுத்தாவி அந்த மனுஷனை விட்டு அந்த வாலிபனை விட்டு அகன்று போகிறத நம்ம படிக்கிறோங்க. சீஷர்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் வேதனை மூணுமே இருக்குது அவங்களுக்கு. இயேசு இடத்துல வந்து கேட்டாங்க, ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டுன்னு கேட்டாங்க. ஏன் எங்களால் கூடாமற் போயிட்டுன்னு கேட்குறாங்க. ஏன் எங்களால் துரத்த முடியல, ஏன் எங்களால் விரட்ட முடியல, ஏன் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிரச்சனை? வாட் ப்ராப்ளம் இன் அஸ்? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுங்க. நல்ல வார்த்தை அது. இயேசு அதுக்கு பதில் கொடுத்தாரு. என்ன பதில் அது? 20ஆவது வசனம் மத்தேயு 17:20 பாருங்க. அதுக்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். எதனால தான்? எவ்வளோ வெளிப்படையாக பேசுகிறார். நீங்கள் எத்தனை கிறிஸ்தவர்களும் விசுவாசிகளும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் வாழ்க்கையின் தோல்வி, உங்கள் வாழ்க்கையில் இந்த உயர்வு இல்லாத தன்மை, இந்த வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம் இதுதான் காரணம். உங்களுடைய அவ்விசுவாசம் சொன்னால் எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க? இல்லை எங்கள் மேலே பிரச்சனை இல்லை, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசம்னா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. விசுவாசம் இருந்தால் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். இந்த கேள்வியே வந்திருக்கிறார், எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டுனே வந்திருக்காது. எங்களால் கூடாமல் எங்களால் ஏன் முடியலன்னு கேட்குற கேள்வி எதை காமிக்கிறது? உங்களுக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, தேவன் மேலே அறிவே இல்லைன்றாங்க. உங்களுடைய அவ்விசுவாசத்தினாலே தான் அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறாரு. என்னது அது? உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்லாது, அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்றார். உங்களால் கூடாத காரியம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்குள்ள பதிவு வைக்கிறார். உன்னை ஒன்றும் இல்லாத ஆளுன்னு நினச்சிக்காத, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, நீ ஒரு வெறுமை, நீ ஒரு வெத்தான ஆளுன்னு நினைக்காத, வேஸ்ட்டுன்னு நினைக்காத, நத்திங் பவர் நினைக்காத, ஒரு வல்லமையும் இல்லைன்னு நினைக்காது. இல்லை, உன் வாயில் இருக்குது அந்த வல்லமை. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எப்போ உங்கள் வாயை மாற்றும் போது, உங்கள் வாயை விசுவாசம் உள்ளதாய், உங்கள் இருதயத்தை விசுவாசம் உள்ளதாய், உங்கள் பேச்சை விசுவாசம் உள்ளதாய் மாற்றும் பொழுது உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அங்கே சொல்றாங்க. அப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். எப்போ? நான் இயேசுவை முழுமையாய் விசுவாசிக்கும் போது, நம்பி இருக்கும் போது, சார்ந்து இருக்கும் போது, அதற்கான கிரியைகளை செய்யும் போது. நம்பிக்கை விசுவாசம் சும்மாவே அப்படியே இருக்காது. வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும், சபைக்கு வரணும், வசனத்தை கேட்கணும். ஹலோ, லீவ் எடுக்கிற இடம் சபை இல்லைங்க. பேசுறது புரியுதா இல்லையா? விசுவாசிகளுக்கு சொல்கிறேன். நான் ஊழியக்காரனாக இருக்கணும், நான் பல காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது, வெளியே போக வேண்டியது இருக்குது. பிரசங்கத்துக்கு இல்லை, உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே போக வேண்டியது இருக்குது. இயேசு சொன்னது, ஊழியக்காரங்க சொன்ன ஒரே உலகத்துக்கு போங்கன்னு தான் சொல்றாரு. எங்கே போங்க? நீங்கள் உலகத்துக்கு போங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான். தெரியறதே இல்லை. இப்போ நிறைய ஊழியக்காரங்களுக்குள்ள தற்பெருமையும்
தற்பெருமை பேச்சும் ஏன் வருது? நான் பெரிய ஊழியம் செஞ்சுட்டேன், நான் முடிச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் சாச்சிட்டேன்னு பேசிக்கிறேன். ஏன் வருதுன்னா அவங்க ஒரு குட்டி சட்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தங்களது தான் வாழறதுக்கு, தங்களுக்கு தான் சபை, தங்களுக்கு தான் எல்லாமே நினைக்கிறாங்க. இல்லை, வெளியே போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வேலை இருக்குது. நம்ம ஒன்றும் அதில் கொஞ்சம் கூட செஞ்சு முடிக்கல, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, எவ்வளோ கலாச்சாரங்கள் இருக்குது, உலகம் எவ்வளோ சீரழிஞ்சிட்டு கிடக்கு அப்படின்றத வெளியே போனால் தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 30 வயசு ஆரோக்கியமாக தாண்டதுன்றதே பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. இதுக்கு தீர்வு எங்கே மெடிக்கல்லேருந்து வந்துடுமா? மெடிசன்லேருந்து மட்டும் வந்துடுதா? இல்லை. சபைகள் முக்கியமானதாக இருக்குது, சபையில் போதிக்கப்படுகிற சத்தியங்கள் முக்கியமானதாக இருக்குது, அதை எடுத்து கூறுவது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அவன் கேட்குறான் கேட்கல, அது ரெண்டாவது. பேசுறது புரியுதா இல்லையா? ஆமாம், விசுவாசத்தினால நீதிமான். அவன் விசுவாசிக்கலனா அவ்வளோதான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. விசுவாசிக்கிறதுக்கான போதனையை பண்ணலாம், சொல்லலாம். ஆரோக்கியமான வாழ்வுக்கு வசனம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு போதிக்கலாம். ஆரோக்கியமான வாழ்க்கை வெறும் நான் உட்காந்த இடத்துலேருந்து பைபிள் படிச்சுட்டு உட்காந்த இடத்துல இருந்தே ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்தோத்திரம் போட்டு போகிறது ஆரோக்கியமான வாழ்க்கை இல்லை. ஆபிரகாமுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்கும்போது சொல்கிறாரு, உனக்கும் உன் பின்வரும் இந்த சந்ததிக்கும் இந்த தேசங்கள் எல்லாம் தரணும்னா அப்படி ஒரு வாரமாக போய் முட்டி போட்டு டென்ட்லன்னு சொல்ல, உன்னால் முடிந்த மட்டும் என்ன பண்ணி எழுந்து நடனார். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு சொந்தமாக தருவேன்றார் இல்லையா? அது சும்மா இல்லை. ஏதோ உட்காந்த இடத்துல இருந்து சப்பர மாதிரி உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒன்றுமே இருக்காது. எல்லாம் இருக்கிறது தேஞ்சி நீஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ வாழை பிள்ளைங்களுக்கு வாங்க இல்லை. அது காரணம் என்ன? மன உளைச்சல்ன்றான், டென்ஷன்ன்றான், பிபி சின்ன வயசுலேயே இருக்குது. எல்லாம் எப்படி வருது? உடனே உணவு பழக்கம்னு கொண்டு வரோம். உணவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஹலோ, இன்றைக்கி 80 வயசில் 90 வயசில் எந்த உணவுலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை சாப்பிட்ற ஆளுங்க நான் பார்க்குறேன், ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அது ஆரோக்கியமாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இந்த உள்ளே இருக்கிற மனதை எந்த அளவுக்கு அதை சரியான காரியத்தில் சரியான விஷயத்தில் ரிலாக்ஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அவங்க. ஒரு பக்கம் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆலயம் ஒரு பக்கம் இருக்குதுன்னா, இன்னொரு பக்கம் தேவனால் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை எப்படி சரியாக பயன்படுத்தணும், சரிப்படுத்தணுன்றதை பார்க்கணும். ஆபிரகாமுக்கு அதே டென்ஷன் வந்துச்சு, அதே பிபி இருந்தது, எல்லாமே தான் இருந்தது. பிபி ஏறும் போதெல்லாம் டென்ட்லேருந்து வெளியே கொண்டாடிட்டார். ஏன்னா பிபி எப்படி வருது? அப்படி கண்ணை திறந்து பார்த்தா 89 வயசில் ஒரு கேள்வி உட்காந்துருக்கிறான், முடியாமல் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு. இதில் என்ன கொடுமைன்னா, அவகிட்ட இருந்து தான் குழந்தை பிறக்குண்டார். அவளை பார்த்தா குழந்தைய பார்த்துக்கிறது கூட அவளுக்கு வக்கு கிடையாது. அவளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும். அவளை பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா இவனுக்கு எப்படி இருக்கும்? வாக்கு தத்துவம் அவளால் தான் தருவேன்னு சொல்கிறார். இவன் 1000 ஐடியாவை ஆண்டவருக்கு தரான். எலியேசரை ஆக்கிடலாமா, என் வீட்டில் வேலைக்காரனாக இருக்கிறான், அதெல்லாம் வேணாம். சரி, ஆகார்கிட்ட இருந்து ஒரு கனெக்ஷன் போட்டு அங்கேருந்து ஒன்று எடுத்துருக்கிறேன், அதுவும் வேணாம். இஸ்மவேலும் வேணாமா? ஆமாம், அவனும் கிடையாது. அப்போ எப்படி தான் அந்த லொக்குன்னு இருமிக்கிட்டு இருக்கிறா பேர், எங்கே வச்சிருக்கிறோன்னு தெரியாமல் தடவிட்டு கிடக்கிறா பேர். அவகிட்ட இருந்து தான் உன் சந்ததி வரும்ட்டார். போய் படித்து பாருங்க எப்படி இருக்கும் அவனுக்கு. யோ, சொல்கிறது எதுவும் நம்புகிற மாதிரி இருக்குதா? தலை சுத்துதியா சொன்னார். நீ வேலைக்கு ஆக மாட்டேன், வெளியே வா, வெளியே டென்ட் விட்டு வெளியே வா. என்ன பண்ண போறீங்க? நல்ல வெளியே வா, நல்ல நட்சத்திரங்கள் தெரிகிற இடமா, கேலக்ஸி தெரிகிற இடமா கொண்டு போய் நிறுத்தி பாருன்றாங்க. எதை பாரு? ஆமாம், அதை பார்க்குற வரைக்கும் அப்படி தான் தெரியும். இப்போ பாரு, இப்போ சொல்கிறேன், இந்த நட்சத்திரங்களை பார்க்குறேன், அவன் பார்க்குறேன் என்ன அப்படின்ட்டாரு. 1 2ன்னு எண்ணிருப்பான். எண்ணிட்டு ஒரு கட்டத்தில் சொல்லியிருப்பான், குழம்பு தாண்டவர் எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. சொல்கிறாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். இன்னொரு வாட்டி அதே போல் தான் டென்ஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு. சொல்கிறாரு, உள்ளே இருக்காத. இந்த பக்கம் எலியேசர் இருக்கிறான், குறுக்க நடுக்க நடந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்தா பெரியவன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் அவன். ஏன்னா அடுத்த ஆள் நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவனை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வேறு டைவர்ஷன் போவோம் உனக்கு. எது குழந்தைங்க இருந்தாலும் அவனே அப்படியே ஒரு இழுத்து போட்டு நமக்கு அப்புறம் அப்படி கிடையாது. வெளியே வா. எங்கே திரும்ப கூப்பிட்டு போனார்? நேராக பீச்சுக்கு கொண்டு போயிட்டார். எங்கே கொண்டு போயிட்டார்? கடற்கரை கொண்டு போயிட்டார். வசனம் அதெல்லாம் அங்கே கொண்டு போயிட்டு வசனம் அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு? பீச்சில் தண்ணியில் நனைஞ்சிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருளிகளில் வாங்கி மென்னுக்கிட்டு அங்கேயே துப்பிட்டு இதெல்லாம் வாழ்க்கையா அப்படின்னு வந்துட்டு வர மாதிரி பண்ணல. நம்ம பீச்சுக்கு அதுக்கு தான் போகிறோம். ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, பீச்சுக்கு வந்தியா? வந்தேன். அலலாம் அடிக்குதா? நல்லா அடிக்குது. எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிற? மணல் நல்லா இருக்குதா? நல்லா நைஸாக இருக்குது ஆண்டவரே.
கால் வெறுங்கால் வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல செருப்பு ஷூ இருந்தாலும் கூட கழட்டி போட்டுட்டு வெறுங்காலில் பீச் மண்ணில் நடக்கிறது நல்லா இருக்குது, எதமாக இருக்குதாமா இருக்குது. இது என்ன அப்படின்றார், பீச்சு மண்ணை என்ன கடற்கரை அதையும் சொல்கிறேன். இதுவும் முடியலையே, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். வெளியே வந்து அவனுக்கு மைண்டு சரி பண்ணி மறுபடியும் டென்ட்டுக்குள்ளே தான் வரான். அதான் பாயிண்டாங்க. பீச்சிலே உட்காந்துடல, ஹலோ வானத்தையே பேன் பார்த்துக்கிட்டு இல்லை, சிலவன் அப்படியே உட்காந்துருப்பான். அதையும் இதையும் பார்த்துட்டு நேரம் எங்கே ரிட்டர்ன் ஆகு, இப்போ டென்ட்டு வா. இப்போ அந்த கேள்வியை பார், பார்த்தேன் எப்படி தெரியும், அவளுக்கு இதே விசுவாசத்தை அப்படியே அங்கே ஷேர் பண்ணாங்க. ஷேர் த ஃபெய்த்து. அவளுக்கு சொல்லு, லொக்குன்னு இருந்தாலும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதனால தான் எபிரேயர் 11 அவங்கள பற்றி எழுதுது, சாராளை பற்றி எழுதுது. பிரசங்கியார் இல்லை, சபை இல்லை, அப்போ சாராள் எப்படி விசுவாசம் வந்துச்சுன்னா இதான் காரணம். புருஷன் சொல்லி கொடுக்குறாரு. பவுல் இதே காரியத்தை சொல்கிறாரு. ஒரு ஸ்திரீக்கு ஏதாவது தேவை இருந்தால் அல்லது வசனத்தை பற்றியோ கடவுளை பற்றியோ அவளுக்கு சந்தேகம் இருந்தால் புருஷனிடத்தில் கேட்க கடவன்டார். யாரிடத்தில் கேட்க கடவன்? எதுக்கு கடவுளோட பெரிய ஆளு நான் இல்லை. கடவுளை பற்றி புருஷனுக்கு அறிவு இருக்கணும், அவனுக்கு ஞானம் இருக்கணும், அவன்கிட்ட கேட்குற அளவுக்கு இவன் இருக்கணும், அவன் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குது, என் ஒய்ஃபு சர்ச்சில் இருப்பாங்க, நீ எங்கே இருப்ப, நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்போ நீ எப்படி அவளுக்கு கற்றுக் கொடுப்ப, நீ எப்படி விசுவாசத்தை ஊட்டுவ? உங்ககிட்ட இருந்து வாட் த ஃபெய்த் ஷீ கேன் ரிசீவ் ஒன்றும் கிடையாது. அப்போ சாரால் பலனடைந்தால் விசுவாசத்தினாலே இருக்குது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினாலே வரும். அப்போ கேள்வி யார்? ஆண்டவர் ஒரு நாள் சாராளத்தில் பேசவே இல்லை. ஆண்டவர் வெறும் ஆபிரகாம் கிட்ட மட்டும் தான் பேசினார். எதுக்கு? நீ அவங்ககிட்ட பேசுகிறா, அதுக்குன்னு டென்ட் போட்டு உக்காந்துருக்குறீங்க, அதுக்குன்னு 2500 பேர் வேலைக்காரங்க இருக்கிறாங்க, உக்காந்து சொல்லு. அவளுக்கு 89 வயசு ஆனாலும் தேவனாலே கூடாத காரியம் அவளுக்கு தான் முதல்ல சொல்லப்படுது அந்த வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம். ஆமாம், சொல்லி கேட்டு விசுவாசத்தினாலே சாரால் கர்ப்பம் தரிக்க. அதனால சொன்னேன், சொல்லுங்க, பேசுங்க, அறிக்கையிடுங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா வாழ்க்கை மாறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஹலோ, நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய முயற்சியை, நம்முடைய எதிர்பார்ப்பை, கனவுகளை தகர்ப்பதற்கு பிசாசு எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிற சில அந்த மைனஸ் பாயிண்ட் தான் கொண்டு வருவான். ஹலோ, பேசுறது புரியுது? இப்போ நான் ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறேன்னா, இப்போ என்ன அட்டாக் பண்ணணும், இதில் அட்டாக் பண்ணணும், கடன் நிறைய, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம், கடன் நிறைய இருக்குது, அப்படி மூடி வச்சுட்டு ஏசியெல்லாம் எல்லாத்தையும் கட்டி போட்டு ஃபேனை கூட நிப்பாட்டுறோம், கரண்ட் பில் கட்ட முடியாது. பேசுறது புரியுதா இல்லையா? பிசாசு அந்த டார்கெட்டில் தான் இருப்பான் எப்பவுமே அவன், புரியுதா இல்லையா? ஆனால் எனக்கு தான் தெரியும், எவ்வளோ பெரிய கடலின் மத்தியில் போனாலும், அலையின் மத்தியில் போனாலும், அதிலிருந்து நான் சரியாக வந்து கரையில் சேருவேன். ஏன்னா கப்பலில் ஒருவர் என்ன பண்ணுறார், என்னோடு கூட பயணம் செய்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அலையும் தவழும் என்ன ஒன்றும் ஆகும், ஆனால் ஒரு சேதமும் இருக்காது. கரையில் வந்து சேருவோம். எங்கே வந்து சேருவோம்? அதெல்லாம் சொல்லுங்களேன். அந்த நம்பிக்கை இல்லாமல் சும்மா அதனால தான் பாருங்க, முழு நேர ஊழியக்காரனாக இருக்கணும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஆமாம், வெளியே போனால் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கலாம், 1.5 லட்சம் சம்பாதிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அது ஒரு பேர் இருக்கும். நான் வெளியூர்லாம் போகும்போது ரொம்ப ஆர்வமாக கேட்குறதுன்னா தெரியுமா, என்ன வேலை செய்கிறீங்கன்னு. எங்களோட ஒரு தம்பி ஒருத்தன் வந்திருந்தான். அவன் தைரியமாக சொல்லுவான், ஐ எம் ஒர்க்கிங் இன் பெட்ரோலியம் இன் துபாயின்மா, துபாயில் பெட்ரோலியம் இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்மா. உடனே அவங்க என்ன கேட்பாங்க, எப்படி அங்கே கிறிஸ்தவனா யாரும் தெரியாது, இவங்ககிட்ட போதகர்னு சொன்னால் அவனுக்கு தனியாக ஒரு பிரசங்கம் எடுக்கணும், அதனால் என்னை எதாவது கேட்டால் அப்படி சிரிச்சுட்டு அப்படி திரும்பிடுவேன் நான். இவன் பாருங்க, இவன் முயற்சி பண்ணுவான், எதுவும் சொல்லி கிள்ளி 2 வாட்டி பண்ணி பார்த்தான். அப்புறம் 3ஆவது வாட்டி சொன்னான், நீங்கள் எடுத்த வழி தாங்க சரியானது. இவனுங்க அது மாதிரி எதாவது கேட்டானுங்கன்னா அமைதியாக சிரிச்சுட்டு கடந்து போயிருந்தாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே அப்போ வாயினால் அறிக்கையிடுவது, சொல்வது, எதிர்காலத்தை உருவாக்குவது என்பது பாருங்கள் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவிலிருந்து முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறதா பார்த்து நீ முடிக்க போகிறோம். என்ன சொல்கிறார்? கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து எந்த அளவுக்கு நம்மளை யூகிக்க சொல்கிறார், பார்க்க சொல்கிறார் பாருங்க. ரசிகர்கள்லாம் இதில் கவனிக்கிறது இல்லை, விசுவாசிங்க அதில் தான் தெரிஞ்சு கொள்றது இல்லை. இதெல்லாம் சீசர்களை பார்த்து இயேசு பேசுகிறாருங்க. கடுகு விதையில விசுவாசத்தை வச்சுக்கிட்டு எது பெயர்ந்து போகணுமா, எது பெயர்ந்து போகணும் நம்பணுமா, மலைகள் பெயர்ந்து போகணும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கடுகு விதையால விசுவாசத்தை வச்சுக்கிட்டு எது பெயர்ந்து போகணும், நல்லா சொல்லுங்களேன். அப்போ நம்முடைய விசுவாசம் எல்லாம் அந்த லெவலில் தான் இருக்கணும். புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பர்ஸில் வெறும் 10 ரூபா வச்சுக்கிட்டு
10 கோடி ரூபாய்க்கு எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணலான்னு யோசிக்கணும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா நான் பேசுறது? இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தாரு. கடுகு விதையால விசுவாசம் வச்சுக்கிட்டு மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும்ன்றார். வல்லமை உண்டாகுன்றார். கடுகாலை விதி விசுவாசத்துல அந்த வல்லமை இருக்குதுன்றார். ஆனா என்ன, மலையை பார்த்து நீ தான் பண்ணணும், பெயர்ந்து போன்னு சொல்ற வரைக்கும் உனக்கு விசுவாசம் வாயில இருக்கணும், உள்ளத்துல இருக்கணும். சொல்றதுக்கு விசுவாசம் தேவையாச்சே. You need faith to confess, to mountains to move. சும்மா சாதாரண பேப்பரோ இல்லை சின்ன குப்பையோ இல்லை நகர்ந்து போன்னு சொல்றதுக்கு ஒரு மலை அதை உடைக்கிறதுக்கும் அது இல்லாமல் போகிறதுக்கும் எவ்வளோ கடினமான ஒரு காரியம் சொல்றாரு. மலை போன்று இருக்கிற பெரிய காரியங்கள், உங்களால் முடியாத காரியங்கள், இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற காரியங்கள் உங்களாலே கூடும். எப்பொழுது? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால். அந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது விழும்ன்றாங்க. அப்போ விசுவாசத்தை விசுவாசிக்கிற உள்ளம், விசுவாசிக்கிற மனம் உள்ளவர்களாய் மாறுவதற்கான வேலை செய்யணும். காலையில் எழுந்து பைபிள் படிக்கிறது அதுக்கு, உங்கள் உள்ளம் விசுவாசிக்கிறதுக்காக தான். இன்னைக்கு நான் சந்திக்க போகிற சவால்கள், பிரச்சனைகள், சோதனைகள், நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் எது நிற்கணும்? I have to stand in faith. எதுக்காக மெடிடேட் பண்ணுற பைபிளை? To stand in faith. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? ஆமாம். அப்படி விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு தான் காலைல பைபிள் படிக்கிறோம். விசுவாசத்தில் நிற்கிறதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தில் உதவியை கேட்குறோம். God help us to stand in the scripture. சத்தியத்தில் இந்த கேட்ட காரியத்தை நிற்பும்படியான பலனை எனக்கு தருவீராக. நிறைய காரியங்களை சந்திக்க போகிறேன். அப்போ நம்ம எதிர்பார்ப்பு பாருங்க பெருசாக இருக்கணும். நம்ம நினைக்கல இது பெரிய விஷயமாச்சு, மழை பெரிய, ஆமாம் பெரிய விஷயம்தான். ஆனால் என் விசுவாசத்திற்கு முன்பதாக அது ஒன்றும் இல்லை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சொன்னபடியே, அதான் பாயிண்ட், சொன்னபடியே ஆகும். எப்படி ஆகும் அது பார்க்கலாமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 17 22 வசனம் வரைக்கும் பாருங்க. 17 28 வசனம் வரைக்கும் மத்திய எழுதின சுவிசேஷம் 21. அவர்களை விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்தேனியாவுக்கு போய் அங்கே ராத்தங்கினார். காலையிலே அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழி அருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலையின்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலமும் உன்னிடத்தில் கனி உண்டாக இருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி என்ன பண்ணினார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். சரி, 2 விஷயம் இருக்குது, 2த்தையும் கவனிப்போம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குதுல. என்ன சொல்றாரு? சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு. வாயினாலே நீங்கள் பேசுவதும் அறிக்கையிடுவதும் தேவனுடைய வார்த்தையை நம்பி பேசுறதுக்கும் சொல்வதும் எவ்வளோ வல்லமையானதுன்னு பேசுறாரு. உங்கள் வாயில வல்லம் இருக்குதுன்றதை பயன்படுத்த விரும்புகிறாராங்க. தேவனை உறுதியாக இருக்கிறவன் வாயை தான் ஆயுதமாக பயன்படுத்துவான். எதை ஆயுதமாக பயன்படுத்துவான்? ஆனால் சொல்லுங்களேன், எதை ஆயுதமாக பயன்படுத்துவான்? ஆமாம், நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அந்த வாயின் வார்த்தையை வச்சு ஒரு மனுஷனை உருவாக்கவும் முடியும், ஒரு குலைச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணவும் முடியும். நான் பிரசங்கியாராய் ஆரம்பிச்சதில் நான் கண்டுபிடிச்ச அல்லது நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம் அதுதான். பிரசங்கம்ன்றது ஏதோ சும்மா பேசிட்டு போகிறதில்ல. இந்த வார்த்தையை வச்சு ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்க, நம்பிக்கை உண்டாக்க, விசுவாசிக்கவும் வைக்கவும் முடியும். இதே வார்த்தையை வச்சு ஒருத்தனை கம்ப்ளீட்டாக என்ன பண்ண முடியும்? கண்டமாக்கி கதற 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 விடவும் முடியும். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் அப்படிதான். உங்களுக்கும் அப்படிதான். உங்களுக்கும் அதே அதிகாரம், உங்களுக்கே அதே வல்லமை இருக்கிறது. பேசுறது புரியுதா இல்லையா? ஒரு குடும்பத்தை சமாதானமாக நடத்துறதுக்கு, போகிறதுக்கு, வர்றதுக்கு என்ன தேவைன்னா பணம் இல்லை. முதல்ல உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் பேச்சுகளும் ரொம்ப முக்கியமானது. அவைகள் விசுவாசம் நிறைந்ததாக இருந்தால் உருவாக்கும். விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அது என்ன பண்ணாது? அது அழிச்சிடும். அவ்வளோதான். இங்கே அதை தான் பயன்படுத்துகிறார். விசுவாசத்தை, நம்பிக்கையை எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். என்னது? பெத்தேனியான்னு ஊருக்கு போகிறாரு, எருசலேம் போகிறாரு. போகிற வழியில் ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அத்தி பழம் இல்லாத காலத்தினால, சீசன் இல்லாதனால பழம் இல்லாத மரம் இருக்குது, பச்சையாக இருக்குது. பசி நேரத்தில் பார்க்குறாரு, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாததுக்கு நீ எதுக்கு நிற்கிற? இவ்வளோ பேர் தண்டமா? ஹலோ, ஏசு எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. எதுவுமே இல்லாமல் கனி தான் முக்கியம். நிழல் வேணும்னா 1000 இடம் இருக்குது, நிழலில் போய் நின்றுக்கலாம். கனி கொடுக்குறது தானே இவ்வளோ. அத்தி மரம்னா அத்தி மரத்தோட வேலை கனி கொடுக்குறது தானே. மாங்காய் மரம்னா மாங்காவை கொடுக்குறது தானே. புரியுதா இல்லையா? தென்னை மரம்னா இளநீர் கொடுக்குறது தானே, தேங்காய் கொடுக்குறது தானே வேலை உனக்கு. வெறும் மேலே போய் அப்படி ஓங்கி அப்படி படர்ந்து நிற்கிறதுக்கு நீ யார்? குரோட்டன் ஸ்டடியா? அல்ல புங்க மரமா, வேப்ப மரமா? யார் நீ?
இதெல்லாம் சீசனுக்கு வருது, இதே மாதிரி தான் அதுவும் சீசனுக்கு வரும். பார்த்தாரு, அதுனா நீ சீசனுக்கு தான் வருவியா? சீசன் வர வரைக்கும் என் வயிறு பசியில் இருக்குமா? சீசனுக்கு வர வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? கற்றுக் கொடுக்குறேன் பாரு. சீசனில் பேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாரு இவர்? மரத்துக்கு முன்னாடி போய் சொல்கிறாரு, பசியில் இருக்கிறேன், கனி இல்லை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ, இனி ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசிக்காது இருக்க கடவன் என்று சொல்லி சொல்கிறாரு. சீசனில் அடுத்த நாள் திரும்பி வரும்போது பார்க்குறாங்க, இயேசு சபித்த அத்தி மரம் என்ன ஆயிற்று? பட்டு போயிற்றுன்னு இருக்குது. இயேசு, ஹலோ, இயேசு சொன்ன வார்த்தையின்படி அத்தி மரம் ஆயிற்று. அப்போ நீங்கள் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும்? செழிப்பாவது பட்டு போவது யாருக்கிட்ட இருக்குது? நல்லதுன்னு சொல்லுங்களேன். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் யாருக்கிட்ட இருக்குது? பக்கத்து வீட்டில் ஏதோ ஒன்று வச்சுட்டாங்க பிரதர், வச்சாங்கன்னா எடுத்து போட்டு அடுத்த வேலையை பாரு. 100 முறை சொல்கிறேன் அதை நான். எவ்வளோ சொன்னாலும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அந்த மாதிரி விஷயங்கள் தான் நிறைய கேள்விப்படுறேன். டிவியில் அதுக்குன்னே ப்ரோக்ராம்ஸ் வச்சு ஓட்டுறானுங்க. கிறிஸ்டினில், கிறிஸ்தவ தொலைக்காட்சிகளில், யூடியூப்பில் திறந்தாலே இதுதான். வச்சுட்டாம எடுத்துட்டாம ஒழிச்சு வச்சுட்டான். வண்டிக்கு கீழே வச்சுருந்தாங்க பிரதர். எதுக்கு? கார் வாங்கிட்டேன் பிரதர், பொறுக்கலாம் அவங்களுக்கு. அப்புறம் எவனுக்கு தான் பொறுக்கும்? கடவுள் ஒருத்தரை தவிர வேறு எவனுக்கும் பொறுக்காது. ஹலோ, நீங்கள் வீடு கட்டினா, கார் வாங்கினா, நல்லா இருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தீங்கன்னா 100 ஆண்டு காலம் வாழ்னா சொல்லுவான். சொல்லிட்டு உள்ளவே நினைப்பாங்க, ஏதாவது நடக்காதா? என்ன தான் செய்வான்? அவன் அப்படி தான் இருக்கணும். பேசுறது புரியுதா இல்லையா? அவன் ரட்சிக்கப்பட்டு விசுவாசி ஆகி நல்ல குவாலிட்டியான ஒரு மனுஷனாக மாறுறான்னா, அப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயமே அதான். விசுவாசிங்கன்னா நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னா கலப்பிடுங்கன்னு நான். ஏன் வேணாம், மரம் தான் கனி கொடுக்கட்டும். கனி கொடுக்கலன்னா கெட்ட பேர் தோட்டக்காரனுக்கு தான். என்ன தோட்டம் வச்சுருக்கிறான் அவன்? நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பச்சை பசையில் எல்லாம் பண்ணாலும் கனி கொடுக்கலன்னா கெட்ட பேர் யாருக்கு? ஆமாம், அதே போல தான் விசுவாசிங்கன்னா. இங்கே வர ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். நீங்கள் வந்த நிலைமை, உயர்ந்த நிலைமை, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமை ஒருவேளை பொட்டுன்னு போச்சு, அதுவும் சொல்ல முடியும். எப்படி பொட்டுன்னு போச்சு, எப்படி புட்டுக்கிட்டு போச்சு? பேசுறது புரியுதா இல்லையா? ஆமாம், அதுக்கும் காரணம் வச்சுருக்கிறேன். காரணம் இல்லை, கரெக்டாக பர்ஃபெக்டாக சொல்லுவேன், இதுதான் காரணம். இயேசு சீசர்களுக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு. மரம் பட்டு போயிட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஏதோ சர்க்கஸ் காமிச்ச மாதிரி, வித்தை காமிச்ச மாதிரி பார்க்குறானுங்க. ஆண்டவர் சொன்னார் பட்டு போயிடுச்சு பார்த்தியா அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்போ ஒரு லெசன் எடுக்கிறாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. அது என்னது? 21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், சந்தேகப்படாமல் ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க அது. ஒருவேளை நீங்கள் சந்தேகப்பட்டு சில காரியங்களை சொல்லலாம், கவலைப்படாதீங்க, அது நடக்காது. கவலைப்படாதீங்க, அது என்ன பண்ணாது? நடக்காது. ஏன்னா நீங்கள் சந்தேகப்பட்டுக்கிட்டே சொல்கிறீங்க, கண்டிப்பாக நடக்காது. பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சந்தேகப்பட்டுக்கிட்டே சொல்கிறீங்க, நான் ஒரு 30 வயசில் போயிடுவோம் போல இருக்குது அப்படின்ட்டு. கவலைப்படாதீங்க, 30 வயசில் நீங்கள் போக மாட்டீங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டே சொல்கிறீங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம் போல, சத்தியமாக பண்ண மாட்டீங்க. ஏன்னா சந்தேகப்பட்டுக்கிட்டே சொல்கிறீங்க, நடக்காது. ஆனால் நிச்சயமாக நடக்கும். எப்போ? கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஊற்றிக்கிச்சு, அவள் தான். கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டே பார்க்க வேண்டியதில்லை, கன்ஃபார்மாக ஊற்றிக்கும், அவள் தான். ஹலோ, சில இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து இதெல்லாம் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சந்தேகமாக சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை, இதெல்லாம் உருப்படுமா உருப்படாதான்னு தெரியலையே அப்படி சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை. கன்ஃபார்மாக சொல்கிறேங்க, இதெல்லாம் உருப்படாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் தான். அது நீங்களாம் இருந்து பார்க்க வேண்டியதே இல்லை. இருந்து பார்த்தாலும் சரி, இல்லாமல் நீங்கள் போய் சேர்ந்தாலும் சரி, இது கன்ஃபார்ம் எப்படி இருக்க போகிறது இல்லை, அது உருப்பட போகிறது இல்லை. காரணம் யாருன்னு இயேசு சொல்கிறாரு. நல்லது சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் தான். நீங்கள் உங்கள் வாயினாலும் உள்ளத்தினாலும் எவைகளை சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறீர்களோ. எப்படி விசுவாசிக்கிறீங்க? அது சொன்னேன், விசுவாசம்ன்றது வெறும் பாசிட்டிவ் சைடு மட்டும் கிடையாது. ஃபெய்த் ஆஸ் த நெகட்டிவ் சைடு. விசுவாசம்ன்றது ஒரு தன்மை, அவ்வளோதான். உறுதியாக நம்பக்கூடிய தன்மை. உறுதியாக எதை நம்புறீங்கிறது தாங்க பாயிண்டாங்க. கெட்ட காரியங்கள் எல்லாம் உறுதியாக கண்டிப்பாக நம்பிடலாம். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? என்னாலாம் ஒரு வீடே வாங்க முடியாதுங்க, கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவாங்க, பாஸ்டர் என்னால் நம்ப முடியல, ஒருவேளை உங்களால் நம்ப முடியும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் அந்த சொல்லுவேன், சத்தியமாக வேஸ்ட் ஆஃப் டைமு. வேறு எதாவது பற்றி டாபிக் பேசலாம், வேறு எதாவது நம்ம மாற்றுவோம், வேலை எப்படி போகுது, என்ன பண்ணுறீங்க, அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக உனக்கு வீடு வரப்போகிறது இல்லை, அவ்வளோதான். நீ தான் உறுதியாக நம்புறிய. ஹலோ, எதை உறுதியாக நம்புறீங்க நீங்கள்? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
அவ்வளோ சம்பளம் இல்லை பிரதர், கம்மியாக தான் பிரதர் இருக்குது, இஎம்ஐ கூட வராது பிரதர், இந்த நான் வாங்குகிற சம்பளம் வராதான், வரவே வராது. ஹலோ, பேசுறது புரியுதாங்க இல்லையா? ஊழியத்தில் நான் கற்றுக்கொண்டு வருகிற மிகப்பெரிய காரியம் இந்த காலத்தில் தான், இந்த காலகட்டங்களில். என்கிட்ட ஒரு காலத்தில் காசு அது இது இருந்தது, இருக்கும்போது அது ஏதோ சமாளித்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். சமாளிக்கிறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லைன்ற நேரம் எனக்கு இப்போ. ஹலோ, இப்போ தான் பார்த்தீங்கன்னா சவாலான சில காரியங்களை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறது புரியுதா இல்லையா? இப்போ தான் படகுலேருந்து இறங்கி நடந்து வான்ற நேரம் இது. இவ்வளோ நாள் படகுல உட்காந்துட்டு அப்படி ஜாலியாக இருந்தாச்சு. இறங்கி கடல் மேலே என்ன பண்ணு நடன்றார். இல்லாண்டவர் அப்படியே படகுலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு 20 பேர் வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிடுறேன். ஓட்டெல்லாம் முடியாது, இறங்கி என்ன பண்ணு நட. புரியுதா இல்லையா? ஆளை வீசுது தான், புயல் அடிக்குது தான், முழுகிடுவோன்ற எண்ணம் வரும் போதெல்லாம் முன்னாடி ஒருத்தரை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்பிக்கையின் காரணரை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவனாய் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. அவரை நோக்கி போகிற வரைக்கும் சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1000 பேர் சுற்றி இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான், படகுலேருந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். பாதி பேர் காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்னன்னு முழுகிடுவே, அலடிக்குது, பார்த்து உள்ளே போயிடுவே, ஞானமாக நடக்கணும். அதாவது விசுவாசத்தில் போகிறது கூட இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா ஞானம் இல்லாதது. அது இயேசு அழகாக போதிக்கிறார். அதை சந்தேகப்படாமல் எவைகளை விசுவாசிப்பீர்களோ அதுதான் இப்போ பார்த்தீங்க. நான் சந்தேகப்படாமல் சொல்லிட்டேன், கனி இல்லை, இனி ஒரு காலமும் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அந்த மரம் நாயிட்டு பட்டு போயிட்டு, அவ்வளோதான். சந்தேகப்படாமல் சொன்னால் காலி. அது அதே தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாசிட்டிவ். இப்போ அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்லி கொடுக்குறாரு. எப்படி? இந்த அத்தி மரத்துக்கு செய்து நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றால். ஜபம் இப்போ புரியுதா எதுக்குன்னு? ஜபம் வந்து அழறதுக்கு இல்லை. ஜபம் வந்து ஆண்டவரே இந்த மாதம் கரண்ட் பில் கட்ட முடியாது, இந்த மாதம் மளிகை ஜாமான் பில் அதிகமாக இருக்குது, இந்த மாதம் சொந்தக்காரன் வேறு 4 பேர் வரான்னு சொல்லியிருக்கிறான், அவனை அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே பஸ் இல்லாமல் திருப்பி அப்படியே ரிட்டர்ன் போடுங்க அவனை. ஹலோ, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி? நான் கேட்குறேன், பேசுறது புரியுதா இல்லையா? ஒன்றுமே இல்லாத அப்போ தான், வெறும் 5 அப்பமும் 2 அப்பமும் இருக்கும் போது தான் திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. விசுவாசம் என்ன செய்யும்? வெறும் 5 அப்பம் 2 மீனை 20,000 பேர் சாப்பிட்டு மீதி 12 கோடி எடுக்க வைக்கும். ஆனால் 5 அப்பமும் 2 மீனும் யாருக்கானதாக இருக்கணும்? அது தேவனிடத்தில் இருக்கணும். அது யாருக்கிட்ட இருக்கணும்? என்கிட்ட இருக்கிறதே அவ்வளோதாங்க. அது தேவனுடையதாக இருந்தால் அதை விட பன்மடங்கு உன்னுடையதாக வரும், மாறும், பெறுவாய். நம்புறீங்களா நீங்கள்? அதை ஒரு நாளும் குறைவை காணாது இருப்பீருங்க. அதுக்கு விசுவாசிக்கணும், விசுவாசத்தினால செயல்படணும், விசுவாசத்தினால அதை கொடுக்கணும். நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. வீட்டில் இருக்கிறவங்க, சபையில் இருக்கிறவங்க, விசுவாசிகளாக இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை வந்து நம்ம செய்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா இல்லையா? நம்ம ஒரு இடத்துக்கு போய் நிற்கிற வரைக்கும் அவங்க அந்த படகுல உட்காந்து கத்தனை ஆளுங்க மாதிரி தான் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. நம்ம தான் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா. யாரையும் நம்பி இருக்கிறபடியா? அதான் விசுவாசம். தேவனையே நம்பி இருக்கிறபடியா. அத்திமரம் சபிக்கப்பட்டு போட்டோன்னு சொன்னால் அது என்ன பண்ணுது? அது காஞ்சி போகும். ஏன்னா நான் தேவனையே நம்பி இருக்கிறபடியா, நான் சொன்னபடி ஆகுமாங்க. நம்புறீங்களா நீங்க? என் பலவீனம் இயேசுவின் நாமத்தினால் என் சரீரத்தை விட்டு கடந்து போகட்டும்னு சொல்லி தேவனையே நம்பி இருக்கிறபடியா என் சரீரத்தில் தேவனுடைய பலனை காண்பேன். நம்புறீங்களா நீங்க? அதை அப்போ அப்படிதான் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அல்லது செழிப்பும் தரித்திரமும் அப்படிதான் இருக்குது. பாருங்க எப்படி வருது? நீங்கள் எதை விசுவாசித்து எதை அறிக்கைன்றீங்கன்றது தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் சீசனில் கற்றுக் கொடுக்குறாரு. மரம் பட்டு போனதை பார்த்து வேடிக்கை பார்க்காதீங்கப்பா. நீங்கள் எவைகளை உள்ளத்தில் விசுவாசித்தீர்களோ விசுவாசித்தபடி ஆகும் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. மலையை கூட நீங்கள் விசுவாசத்தினாலே பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக வைக்க முடியும். உங்களுக்கு மலை பிரச்சனையாக இருந்தால், மலை போன்ற காரியங்கள் இருந்தால்ன்றாங்க. ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், என்ன அங்கே போய் இடம் வாங்க போகிறேன், இங்கே வீடு கட்ட போகிறலாம் பேசிக்கிட்டு இருக்கிற, நிறைய வச்சுருக்கிற போல இருக்குது. நம்ம சொல்கிறது இல்லை எல்லார்கிட்டையும், நமக்கு அது அவசியமே கிடையாது. அவனா நமக்கு என்ன கடவுளா? ஒத்தாசை வரும் பருவதமா? கிடையாது.
நம்ம போகிற பாதை நமக்கு தான் தெரியும். ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? புரியறதுக்காக தான் சில விஷயங்கள் கூட சொல்வேன். இந்த மாதம் என் பொண்ணுக்கு 28ஆம் தேதி பர்த்டே, 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டா. நமக்கு அதெல்லாம் என் பர்த்டேவே எனக்கு ஞாபகம் இருக்காது. யாராவது ஞாபகப்படுத்தணும் எனக்கு. ஞாபகப்படுத்திட்டாங்கன்னா ஊருக்கு போயிடுவேன். இங்கே இருந்தால் தான் நமக்கு பிரச்சனைன்னு பல நேரத்தில். போன வாட்டி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் நான், அவ்வளோதான். எங்கேயோ ஓட்டுருவேன், எங்கேயோ இப்போ வெளியே போயிடுவேன். நமக்கு ஏன் எங்கேயோ வெளியே போயிட்டு அங்கே போய் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஊரை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன் நான். இதுங்கெல்லாம் கரெக்டாக படிக்குதோ இல்லையோ, கரெக்டாக 1ஆம் தேதி ஆன உடனே இந்த மாதம் நான் பிறந்தேன். இல்லை கடைசியாக 28ஆம் தேதி வருது. இப்போ என்ன ட்ரெஸ்ஸு வேணும். இவ்வளோ நாள் ட்ரெஸ்ஸில் தான் நின்னா. இப்போ புதுசாக அடுத்த ஐட்னரிக்கு போயிருக்குது. எனக்கு பர்த்டே இங்கே வேணாம், ஏலகிரி கொண்டு போயிடுங்க. ஏலகிரியா? இருக்கிற நிலைமைக்கு நான் பக்கத்து இருக்கே போக முடியாமல் இருக்கிறேன். இனி என்னடி ஏலகிரி கேட்குறேன்? நான் பார்க்கணும் ஈஸியாக போயிடும். ஏலகிரி கூப்பிட்டு போங்க, அவ்வளோதான். 10 அதுக்கு இப்போ சப்போர்ட்டுக்கு ஒன்று கூடவே வச்சுருக்கிறான். தம்பின்னு பிறக்கிறதெல்லாம் அடிமைக்காக தான் போல இருக்குது. அடிமையாக்கி வச்சுருக்குது. அதுக்கு வாயே வரல. வெளியே வந்து சொல்லுது ஏழை போகலாம். ஏழை அது யாராது? எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு அப்பா கிட்ட வந்து பிள்ளைங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. சாதாரணமாக இப்படி வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம். ரெண்டும் கேட்டுக்கிட்டு இப்போ அதுங்களுக்கு இப்போ உட்காந்து இது இப்போ மாதம் வருமானம் எவ்வளோ தெரியுமா, இந்த மாதம் செலவு என்ன தெரியுமா, இந்த மாதம் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் தேவையில்லை. கூப்பிட்டு போ, அவ்வளோதான். கூட்டிகிட்டு போ, அவ்வளோதான். எப்படி இருக்கும் பாருங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அதை கடலில் இறங்கி நடக்கிறது. ஆர்சி ஃபாதராக இருந்தால் அந்த பிரச்சனை கிடையாது. அங்கேயும் இங்கேயும் மாட்டிக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போனே கழட்டி அப்படி தூக்கி போட்டு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அதான் ஊழியம் நினைக்கிறேன் நிறைய. இது பண்ணி பாருங்கள், இது பயங்கரமான ஊழியமாக இருக்கும். ஹலோ, பேசுறது புரியுதா? ஒரு நாள் பைபிள் ஸ்டடி அப்படி தான் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். மனைவி சொல்கிறா, வண்டியில் போனால் அப்படியே அங்கே விழுந்துட்டாங்க. மறுபடியும் எழுந்து அப்படி கஷ்டப்பட்டு நான் உள்ளே போனேன். அடுத்தது பைபிள் ப்ரேயர் ஸ்டடி நடக்குது. அன்றைக்கி மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் ஓடுது. எங்கே விழுந்து நடக்குதோ, எங்கே எழுப்பி கூட ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, திருப்பி எழும்பி போதா இல்லையா என்னன்னு தெரியலையே. ஃபாதருக்கு அந்த பிரச்சனை கிடையாது, எல்லா ஃபாதருக்குமே. ஹலோ, சில ரிட்டையர்ட் ஃபாதர்லாம் அவங்களுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. அவங்க பான்னு வருவாங்க, அவங்க பான்னு போவாங்க. குறை சொல்கிறதுக்கு முன்னாடி வந்துடுவாங்க நம்மளை. அவன் ஏன் இதெல்லாம் செய்கிறான், இதெல்லாம் பண்ணுறான், இதெல்லாம் பைபிள் புக் ஸ்டால் தேவையா? இங்கெல்லாம் 20 பேர் கூட இல்லை, புக் ஸ்டால் தேவையா? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? 5 அப்போ 2 மீன் தானேங்க. அதை வச்சுக்கிட்டு என்னென்ன கணக்கு போட்டால் அது என்ன 20,000 பேருக்கு மேலே போகுது. ஹலோ, அதான் சொல்கிறேன், பரமபிதாவை பற்றி அறியாதவர்கள், அறிவில்லாதவர்கள், தெரியாதவர்கள் அப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கணும். அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஹலோ, பரமபிதா பிழை போட்டுகிறார். என்ன பண்ணுகிறார் அவர் பிழை போட்டுனா 20,000 பேருக்கும் பிழை போட்டி 12 கோடியும் மீதி எடுக்க வைக்கிற பரமபிதா அவர். நம்புறீங்களா நீங்கள் அதை? இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் உலகத்தை. நீங்கள் இருக்கிறது சின்ன வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், அதிகமான கடன் சுமையில் இருக்கலாம், அதிகமான தேவைகளில் இருக்கலாம், அதிகமான பயத்தில் இருக்கலாம், எதிர்காலத்து குறித்து, பிள்ளைகளை குறித்து, அது இதை குறித்து பல கவலைகள் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இதுக்கு எல்லாத்துக்கும் சிங்கிள் சோர்ஸ் தான், ஒரே ஒரு சோர்ஸ் தான், ஒரே ஒரு ஆதாரம் தான். சோர்ஸ்னா ஆதாரம், ஒரே ஒரு ஆதாரம் தான். என்ன ஆதாரம்? கிறிஸ்து எனக்கு ஜீவன். யார் எனக்கு ஜீவன்? எனக்கு ஜீவன் என்றால் ஆசீர்வாதம், ஜீவன் என்றால் நன்மை, ஜீவன் என்றால் வெற்றி. கிறிஸ்து என் ஆதாரம். அது தெரிஞ்ச எனக்கு போதும். எனக்கு ஏன்? அவரை வழி சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். வழி அவர் உண்டாக்குவார், உண்மை என்னன்றதை அவர் எனக்கு தெரிவிப்பார். அவர் எனக்கு ஜீவனாய் இருக்கிறார். அவரை அறிந்து கொண்டிருக்கலாம் போதும். அவரை நம்பி இருக்கிற மனதை உடையவர்களாக இருந்தால் போதும். நான் சொல்கிறேன், பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். எப்படி காத்துக்கொள்வார் உங்களை? அப்போ அதுக்கான விசுவாச நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமானது பாருங்க. அதுக்கு தான் பிரசங்கத்தை கேட்கறது, ஜபிக்கிறதுலாம் ஜபத்தினால தான். இங்கே சொல்றாரு, சொல்லிட்டு மலையை பார்த்து பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், என்ன உள்ளவர்களாய்? ஜபத்திலே. அப்போ ஜபம் என்னவா இருக்கணும்? ஜபத்தில் கண்ணீர் இருக்குதா? ஜபத்தில் முட்டி இருக்குதா? ஜபத்தில் தழும்பு இருக்குதா? ஜபத்தில் முக்காடு இருக்குதா? நான் சொல்லுவேன், ஜபத்தில் மூளை இருக்குதா? மூளை உள்ள ஜபமாக இருந்தா ஜபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கும். என்ன இருக்கும்? அது செய்து முடிப்பீர், அவ்வளோதான். என்ன பண்ணுவீர்கள்? நீர் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்து முடிப்பீர். நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம். அப்போ தான் அந்த பாட்டு பாடணுமே, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் ஒன்று செய்வார். எப்படி செய்வார்னு தெரியும், ஆனால் செய்வார், அவ்வளோதான். செய்வார்ன்றது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும் எனக்கு. அது வெறும் தண்ணீரையும் திராட்சை ரசமாக அவரால் மாற்ற முடியும். நம்புறீங்களா நீங்கள்? அதை
வெறும் தண்ணீர் என்னவா மாற்ற முடியும்? திராட்சரசம் மாற்ற முடியும். 4 நாள் அடக்கம் பண்ண லாசருவை 4 நாள் இருக்குது, நாரிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிற டெட் பாடியை எழும்பி வெளியே வா என்று அழைக்கவும் முடியும். எப்படி ஒன்றா பண்ண முடியும், ஆனால் பண்ணுவார். அவ்வளோதான் எனக்கு தெரியணும். என் தேவன் எனக்காக எதாகிலும் செய்வார். செய்யாமல் ஒரு நாள் விட்டதே இல்லை. நம்புறீங்களா நீங்கள்? ஆமாம், அவரை நம்பினோர் ஒருபோதும் வைக்கப்பட முடியாது. பேசுறது புரியல. நம்பிக்கையிலேருந்து பின்வாங்கிட்டு தான் வைக்கப்பட்டு போயிடுவீங்க. அவரை நம்பி சார்ந்து உறுதியை பற்றி கொண்டிருக்கிற மனதையுடையவர்களாக இருந்தால் நான் சொல்கிறேன், தேவன் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். ஜெபம் என்ன? ஜெபத்திலே நீங்கள் எவைகளை விசுவாசத்தினாலே கேட்கிறீர்களோ அவைகளை என்ன பண்ணுவீர்கள்? நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கடைசியா இதே சம்பவத்தை இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. அது இன்னும் நல்லா வந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், மார்க் 11 20 24 வசனம் வரைக்கும் பாருங்கள். மார்க் 11:20 பாருங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். ஏதோடு பட்டு போயிருந்தது? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த மத்தியில் சொல்லப்படாத சில நல்ல ஆழமான சில காரியங்கள்லாம் சொல்ல. வேரோடு பட்டு போயிட்டு. எப்படி பட்டு போயிட்டு? அப்போ நீங்கள் விசுவாசத்தினாலே அறிக்கெடுக்கிறது, வாயினாலே அறிக்கெடுக்கிறதோட வல்லமனு புரிஞ்சுக்கிடுங்க. இது கிளைய நறுக்குது, மரத்தை நறுக்குது இல்லை, வேரோடு நடக்குது. அங்கே வேற எங்கே நடக்குது? அது ரூட்லேயே காரியங்கள் நடக்குது, ரூட்டே மாறுதாங்க. சரி, வேரோடு பட்டு போயிட்டு கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்றான். யாருன்னு கூப்பிட்றான் அவரை? ரபி என்றால் போதகர், போதிப்பவர் அர்த்தம், கற்றுக் கொடுப்பவர். உன் டிசைபிள்ஸ் இல்லையா, கற்றுக் கொடுக்குற. அவன் எப்படி இயேசுவை எப்படி பார்க்குறாங்க பாருங்க. இதே பேதுரு தான் இயேசுவை தேவகுமாரன்னு சொன்னான். அவன் அதுலேருந்து அவன் மாறல. ஆனால் எப்படி பார்த்தான்? தேவகுமாரன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கண்ணாடியை போட்டு அவருக்கு 2 மெழுகுவர்த்தி ஏற்றி அவர் அச்சா அப்படின்னு பார்க்கலாம். அவனை பேசுறது புரியுது நம்மளுக்கு? தேவகுமாரன் சொல்லிட்டு அவர் ஒரு பக்தி அளவிலே பார்த்துன்னு இல்லை. தேவகுமாரன் சொல்லிட்டு அவருடைய மகிமையை பார்த்து கண்ணில் ஒத்திக்கிட்டு இல்லை. தேவகுமாரன் சொல்லிக்கிட்டு பைபிளில் 2 ஃபோட்டோ வச்சுக்கிட்டு போல. தேவகுமாரன் எப்படி பார்க்குறான்? ரபியாக பார்த்தான். எப்படி பார்க்குறான் அவன்? ரபி என்றால் போதகர், கற்றுக் கொடுப்பவர், போதிப்பவர். அவர்கிட்ட இருந்து தான் நான் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரபி. ஹலோ, இயேசுவே அப்படி பார்த்தான். இன்னைக்கு பல இடத்துல சபையில் நடக்கிற கூத்து என்ன? விசுவாசிகள் எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப போதகரெல்லாம் 2 எக்ஸ்ட்ரீமில் வச்சுருக்கிறாங்க. ஒன்று, அவர் சர்வ வல்லவர், அவர் இல்லாமல் ஒன்றும் கிடையாது அப்படின்ற அளவில் வச்சு அவர் அப்படியே மேலே, இல்லைன்னா இன்னொரு பக்கம் அப்படியே டோட்டலாக சரிவு, டவுன். அவரை நாங்கள் சொல்ல வேண்டியது, அவரை நாங்கள் கேட்க வேண்டியது இருக்குது, அவர் ஏதாவது சொல்லுவார். அப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீமில் தான் வச்சுருக்கிறாங்க. பேச. அதனால உங்களுடைய பிரசங்கம், உங்களுடைய சபை, உங்களுடைய ஊழியர்கள் எப்படி போயிடுதுன்னா, இந்த ஜனங்களை பிரியப்படுத்த, ஜனங்களை அட்ராக்ட் பண்ண, ஜனங்களுடைய போகிறதுக்கு தவிர அவங்களுக்குள்ள எந்த கிரியேட்டிவிட்டியும் இல்லை. ஜனங்களுக்குள்ள வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஹலோ, அவங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்து டயர்டாகி உட்கார வச்சுருவாங்க, அவ்வளோதான். புரியுதா இல்லையா? ஆமாம், பாட்டு பாடும் போது சேர்ந்து பாடு, கரெக்டாக பாடு, நல்லா பாடு, ஆவியில் பாடு, உற்சாகமாக பாடுலாம் கிடையாது. படப்படன்னு இந்த கையை தட்டி போட்டு டயர்டாகிட்டு பட்டு என்ன பண்ணுறது, சேரில் புஷ்ஷுன்னு உட்காந்துருது. 100 மீட்டர் ரேஸ் ஓடின மாதிரி. எல்லாம் அப்படிலாம் யாராவது தட்ட சொன்னாங்களா? எப்படி ரிதம் போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தட்டு, எப்படி பாடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாடு. இவ்வளோ ஸ்பீக்கர் வச்சு, இவ்வளோ மைக்கு வச்சு, அதை தாண்டி உன் சத்தம் வேறு ஏதோ பாட்டை தவிர வேறு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா அது சரியானது இல்லை. ஹலோ, இல்லை நான் ஆவில் நிறைஞ்சு அந்நிய பாஷையில் நிறைஞ்சு அந்நிய பாஷை வீட்டில் எங்கேயா பேசிக்கிட்டு இருக்கு. சபையிலையும் பேசுகிறேன்னா வெளியே தெரியாத அளவுக்கு பேசு. பாட்டை கெடுக்கிற மாதிரி பாவம் பக்கத்தில் இருக்கிறவன் இந்த என்ன லைன் போகிறாருன்னே தெரியலையே அவரு. அதுக்கு தான் இந்த மானிட்டர் போட்டிருக்கிறது. எதுவுமே கேட்காது. நான் பேசுகிறது மட்டும்தான் எனக்கு கேட்கும், நான் பாடுறது மட்டும்தான் எனக்கு கேட்கும், என் மியூசிக் மட்டும்தான் எனக்கு கேட்கும், வேறு எந்த சத்தமும் எனக்கு கேட்காது உள்ள. அதுக்காக தான் அது போட்டுட்ருக்கிறது. வேணவே வேணாம் இவங்க சங்காத்தமே. சில நேரத்தில் சில சபையில் போய் பாருங்கள், பாஸ்ட் அவர் 2வது லைன் எடுப்பால் 3வது லைன் பாடு, இவர் 3வது லைன் போயிடுவார். ஏன்னா அங்கே அட்ஜஸ்டே பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. அவங்க சத்தத்தை கேட்டால் அந்த சத்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். லீடிங்னா என்ன, லீட் பண்ணுறதுனா என்ன, நான் என்ன போதிக்கிறேனோ, நான் என்ன சொல்கிறேனோ, நான் என்ன பிரசங்கிக்கிறேனோ, நான் என்ன பாடுறேனோ அதுதான் பண்ணணும், பாடணும். லீட்னா முன்னெடுத்து நடப்பவர்னு அர்த்தம். முன்னெடுத்து நடத்துவர்னு சொல்கிறோம், அது முன்னாடி போகிற ஏருக்கு பின்னாடி தான் பின்னாடி எல்லாமே போகணும். அப்போ தான் ஆர்டராக யூனிஃபார்மாக அழகாக செம்மையாக நல்லாயிருக்கும்.
ஆண்டவர் அதை பார்த்து ரசிப்பார். ஆண்டவருக்கும் அது ஏற்றதாக இருக்கும். ஆண்டவருக்கு ஒழுங்கு ரொம்ப முக்கியமானது, சரியானது ரொம்ப முக்கியமானது. கண்ணா முன்னாடி கச்சா முச்சான்னு இருக்கிறது அது சரியானது இல்லை. சபையில் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது இல்லை. எதை கற்றுக் கொடுக்கறது இல்லை? இந்த மாதிரியான காரியங்களை கற்றுக் கொடுக்கறது இல்லை. கற்றுக் கொடுத்தா நான் சொல்கிறேன், வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீங்க. ஒரு நாள் தோல்வியை, ஒரு நாள் சோர்வை, ஒரு நாள் கலக்கத்தை, ஒரு நாள் துக்கத்தை ஒரு விசுவாசி முகத்தில் பார்க்கவே முடியவே முடியாது. அது அவசியமற்றது. எப்போ இப்படிப்பட்ட பிரசங்கத்தை கேட்டு இதை உள்வாங்கி இதை மனதில் வைக்கும் போது. ஹலோ. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் இந்த ஊழியத்தில் நான் பார்த்தது 2012 இங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் இங்கேருந்து வெளியே போனவங்க நிறைய பேர். அவங்க போனதுக்கு அப்புறம் தான் பாருங்க, உள்ளே இருக்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியாது. ஏன்னா வரீங்க உட்காரிங்க கேட்குற மாதிரியே இருக்கும். எனக்கு சில நேரத்தில் சிலது காரியங்கள் இல்லாத போது தெரியும், நம்ம பண்ணுற பிரசங்கத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் வெளியே போன பேருக்கு பாருங்க ரொம்ப கிளியராக தெரியும். அவங்க சபை தேர்ந்தெடுக்கிறது, அவங்க பாஸ்டரு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வாழ்கிற முறை, அப்புறம் அவங்க வாழ்க்கை எங்கேயும் போய் எடுத்து முட்டிக்கிட்டு நிற்கும் படக்குன்னு. அப்போ தான் தெரியும், ரைட்டு, இவ்வளோ நாள் சபையில் உட்காந்து நம்ம பண்ண பிரசங்கமும் நம்ம சத்தியமும் ஒன்று கூட மண்டைக்குள்ளே இறங்கலை. தலையை ஆட்டிட்டு வேற எவனோ சொன்னது, யாரோ பேசினது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னதுலாம் தான் உள்ளே இறங்கி இருக்குதே தவிர இங்கே சத்தியம்னு ஒன்று கத்தி நம்ம அது ஒன்றும் ஏறதில்லைங்க. அதனால தான் வாழ்க்கை பாருங்க, சபையை விட்டு வெளியே போகிறதுனால என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன். வெளியே போனால் நான் உள்ளே இருந்தால் இதை கேட்டு ஏதோ கொஞ்சம் மாறுறது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது வாய்ப்பு இருக்குது. இது வெளியே போயிட்டால் வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. நான் சர்ச்சுக்கு தானே போகிறோன்னு எங்கெங்கேயோ போய் உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. அது எப்போ தெரியுது? வாழ்க்கை ஒரு கட்டத்தில் போய் இடிச்சுட்டு நிற்குது, நொடிச்சுக்கிட்டு நிற்குது, அடிச்சுக்கிட்டு நிற்குது. அப்போ தான் தெரியுது நம்ம இருக்கிற இடம் சரியில்லை போல இருக்குது. கடைசி அது எங்கே வந்து நிற்கும் தெரியுமா? இயேசுவை மறுதளிச்சு இயேசுவே வேணான்ற நிலைமையில தான் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு வரைக்கும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பிரசங்கம்ன்றது பாருங்க, சரியாக கேட்டு புரிஞ்சு அதில் கவனமாக இருக்கணும். 1000 டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கலாம். அதுக்கு தான் இல்லை ஏன் எனக்கு ஏசி போடாமல் பிரசங்கம் பண்ண முடியாது? பண்ண முடியும். ஒரு பக்கம் அனலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கேளுங்க. எந்த சிதறல் எல்லாம் என்ன பண்ணுங்க, பிரசங்கத்தை கேளுங்கன்றதுக்காக தான் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு வந்திருக்கிறீங்கன்னா பிரசங்கத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெற்றி வாழ்க்கை எங்கே இருக்குது? நான் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கும் போது. தேவனை நான் உறுதி எப்படி பற்றி கொண்டிருக்க முடியும்? அவர் யார் என்பதை கேட்டு விசுவாசித்து ஜெபித்து அறிந்து நம்பிக்கை வைக்கும் போது தான் அந்த வெற்றியின் வாழ்க்கைக்கு நேராக தேவனை நடத்தி கொண்டு போவார். என் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் இருக்கும். அப்போ இயேசு இங்கே சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை தான் சொல்றார். ரபி என்று பேதுரு அழைக்கிறான். இப்போ போதகர் எப்படி பார்க்கணும்? போதகர் யாரை மட்டும் பாருங்க, எல்லாம் சொல்லுங்களேன். போதிப்பவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் இதுக்கப்புறம் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால சொல்கிறேன் உங்களுக்கு, எது எதிர்பார்க்கக்கூடாது? பிரசங்கியாராய் எங்குமே எதிர்பார்க்கும். வீட்டுக்கு வரீங்க சாயந்தரம், அங்கே என்ன பண்ணக்கூடாது? என்ன பிரசங்கியாராக? ஆமாம், இங்கே மட்டும்தான் பிரசங்கியார். புரியுதா இல்லையா? அங்கே வந்துட்டா இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் நான். ஏன்னா சில பிரசங்கர் அந்த மாதிரிலாம் இருக்கிறான். விசுவாசிங்க வந்துட்டாங்கன்னா பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க பிரதர் சங்கீதம் அப்படி. அவனை சங்கீதம் கேட்கறதுக்கு டைம் இல்லையா? இல்லை பிரசங்கம் பண்ணுற டைம் இல்லையா? அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? சாதாரண சாமானிய மனுஷன் போல பேச அவங்ககிட்ட. பொண்டாட்டிக்கிட்ட அப்படி தான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறியா? என்னம்மா காலையில் சமையல் செஞ்சுட்டியா? எடுத்து சங்கீதம் 63னா எத்தனை நாளும் கூட இருப்பாவ? நான் கேட்குறேன். பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? பல முறை சொல்வேன், டிரைவர் சீட்டுக்கு போயிட்டா டிரைவர் தான், டிரைவிங் பண்ணுறது தான் இருக்கணும். ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தில் நிறைந்திருந்தா அவள் தான் ஆக்சிடென்ட் தான். அவன் கட்டிக்கிட்டு போகணும், இப்படி வந்து உட்காந்துருணும். அப்புறம் அந்தந்த இடத்துக்கு போயிட்டு அந்தந்த இடத்த ஆளாக என்ன பண்ணிடணும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடணும். அதுக்கான அறிவு ஞானத்தோடு செயல்பட ஆரம்பிக்கணும். அப்போ பிரசங்கியார் சபையில் வந்தால் பிரசங்கியார் யார்? அது ஆமாம், மற்ற உறவுகள்லாம் தூக்கி அப்படி ஓரமாக வச்சிடணும். சிலவங்க அப்படியே தூக்கி கும்பமே அப்படியே வச்சுருப்பாங்க. ஒரு பிரசங்கியாருங்க அவர். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பிரசங்கியார்னா சாட மாட்டாரா? தூங்க மாட்டாரா? அவருக்குன்னு எதுவுமே இருக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கும். எனக்கும் பசி இருக்கும், டயர்டு இருக்கும், எல்லாமே தான் இருக்கும். 24 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் என் வாயிலிருந்து வர பல வேலை இருக்குது. ஒரு ஆள் அப்படி தான் போன வாரம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 60-70 முறை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். யாருன்னே தெரில. ஜேபிடி சர்ச்சா, அவங்க பாஸ்ட் உங்கள் பேரா, எனக்காக ஜோம் பண்ணோம் அப்படின்னோடனே நம்ம அலர்ட் ஆகிடுது. சைலண்ட் ஆகிடுவோம் நம்ம. அதோட இருங்க, வெளியே இருங்க, நான் கால் பண்ணுறேன், வெய், அவ்வளோதான். விசுவாசிங்களுக்கு மட்டும்தான் என் நேரம். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா,
என் மனைவி கூட காரில் போகும்போது அது அப்பயும் கால் வந்துச்சு. அவனா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா 24/7 எப்போ பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணுவார், அவர் ஜெபம் பண்ணுவார். ஜெபம் பண்ணுறதை தவிர அவருக்கு வேறு எந்த வேலையும் அவருக்கு கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். ஹலோ, கவுன்சிலிங் டைம் ஏன் வச்சுருக்கிறேன்? ரெண்டு காரியம் தான். ஒன்று, பிரசங்கரை பார்க்க முடியல, கேட்க முடியல, ஜெபிக்க முடியல, பார்க்கவே முடியல பாஸ்டர் உங்களால், அங்கே தான் உட்காந்துருக்குறேன், நீ வந்து பார்க்கலன்னு சொல்லு, அவ்வளோதான் பாயிண்ட்டு. அந்த ரூமில் தான் நான் உட்காந்துருக்குறேன். புரியுதா இல்லையா? ஆமாம், இராணுவ ரகசியம்லாம் பேசுகிறோம். ஆமாம், உங்கள்கிட்ட இருக்கிற தளவாடம் என்ன, உங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் என்ன, அடுத்தது எங்கே போர் செய்ய போகிறோம், இந்த மாதிரிலாம் அங்கே போகிறதுனால வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படின்றதுனால அவங்கள ப்ரைவசியாக உட்கார வச்சு பேசி ஜெபம் பண்ணி கிளம்புங்க அப்படின்னு அமுச்சு விட்றோம். ஆனால் எப்படி சொல்லிடுறது? ரபியாக பார்க்கறதில்ல. அதான் பாயிண்டாக சொல்ல வரேன். யாரை பார்க்கறதில்ல? ரபி என்றால் போதுகிற அவர்களிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், முக்கியமாக பிரசங்க நேரத்தில். அப்படி பார்க்கறதில்ல. ஒரு பக்கம் அவருக்கு என்னங்க தெரியும், அதெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். ஹலோ, நான் சொன்னல 2012 வரும்போது, இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல, அப்போல்லாம் படு மோசமாக இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணாலே ஒரு அம்மா பாரு அப்படின்னும் ஃபஸ்ட்டு சவுண்டு கேட்கும். அப்போல்லாம் இந்த இயர் மானிட்டர்லாம் என்கிட்ட கிடையாது, மைக் சிஸ்டமே கிடையாது. ஒரு ஸ்டேஞ்சர் அப்படி பின்னாடி வச்சுருப்போம், மேலே தூக்கி ஒரு 7 அடிக்கு மேலே. அது ஒரு ஸ்பீக்கர்லேருந்து சவுண்ட் இங்கே வரணும். லிட்ரலாக அந்த அம்மா அப்படி பண்ணும் பாருங்க. எனக்கு எதுக்கு இந்த அம்மா பண்ணுது? இப்போ நம்மளை வேலை வெட்டி இல்லாமல் இல்லை வேறு எதாவது வெட்டி கதை பேசுறதுக்கு வந்து நிற்கிறோம் எங்கே? லிட்ரலாக பண்ணின்னு இருக்கோம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா இது வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் பார்த்தா நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியாது. நம்ம பிரசங்கியார், நம்ம பிரசங்கியாரை பார்க்குறோம் பார்க்கட்டும், கலாட்டா பண்ணுறோம் கலாட்டா பண்ணட்டும், ஃபெயில் ஆகலை அன்றைக்கி வச்சு செய்வேன் நான். ஹலோ, என் குடும்பத்திற்கு கேட்டிங்கன்னா நல்லா தெரியும். என் மனைவிலாம் சொல்லுவேன், எங்க இப்போயாவது கொஞ்சம் அமைதியாக இருங்க, இப்போ தான் டைமே எனக்கு. நான் சொல்லும் போது கேட்கலன்னா உழுவீங்களையா, அடி வாங்குவீங்களையா, வச்சு செய்கிற நேரம் இதுதான். ஏன்னா இப்போ தான் வலியோட வலியை நல்லா ஹெவியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். அதே தான். புரியுதா இல்லையா? விசுவாசிகளாக இருந்தால், புரியுதா இல்லையா, இடறி போகாமல் இருக்கணும், வெற்றிகரமாக இருக்கணும், சிறந்தவர்களாக இருக்கணும்னா பிரசங்கி யாரை எப்படி பார்க்கணும்? நீங்கள் ரபின்னா போதகர், போதிப்பவர், என்ன பண்ணுகிறவர் அவர், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்து எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் அவருக்கு என்ன தெரியுன்றது அவர் டைம் வரும்போது, அதுவும் நான்லாம் சரியாக காட்டுவேன். எங்கள் அப்பாவது கொஞ்சம் இரக்கம்லாம் காட்டுவார். இரக்கம், மனதுருக்கம், அன்பு, நீடிய சாந்தம், பொறுமை. நான் வந்து பவுல் மாதிரியான கேட்டகரி உள்ள ஆள் நான். புரியுதா இல்லையா? அதை தான் காட்ட முடியும் நான். புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி தான் ஆரம்பிப்பேன் பேசுறது. புரியுதா? எதுக்கு சொல்கிறேன்? நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற நேரத்தை சபைக்கு வரும்போது தெளிவான புத்தி இருக்கணும். சபையில் வந்து என்ன நேரம் இது கற்றுக் கொடுக்குறாரு, போதிக்கிறாரு, என்ன விசுவாசிக்கணும், எதை நம்பணும், எதை பேசணும், எதை நான் என் உள்ளத்தில் வைக்கணும். இது வைக்காதனால தான் தோல்வின்னு சொல்லிக்கிட்டு வரேன் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கேளுங்க. உங்களுக்கு பின்னாடி 1000 பேர் சபைக்கு வருவாங்க. ஒருத்தர் 2 பேரில் எழுதி தர 1000 ஜனங்கள் சத்தியத்தின்படி நீங்கள் கேட்டு வாழ்ந்து நீங்கள் நடந்து பாருங்கள். 1000 ஜனங்கள் உங்களுக்கு பின்னாடி வர முடியும். அப்படிப்பட்டவர்களாக உங்களை மாற்றும் இந்த சத்தியம். இயேசு பேசுகிற அந்த ஒற்றை வார்த்தை அல்லது அந்த கொஞ்ச நேரம் வசனம், கானானிய ஸ்திரீ கேடு கட்டவே, அவள் வாழ்க்கையை மோசமானது, அவளை பார்த்தா இழிவாக பார்த்த கிராமத்து மக்களையே எங்கே கொண்டு வந்தாவ? ஒரு கிணத்தடியில் கொண்டு வந்துட்டா. பெரிய சர்ச்சு கூட கிடையாது, கிணத்தடியில் கொண்டு வந்துட்டா ஆளு. யார் டிரான்ஸ்ஃபர்மேஷன்? இயேசு தனியாக தாங்க உட்காந்துருந்தார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இயேசு தனியாக தான் உட்காந்தார். ஒரு ஆள் வந்து எட்டி பார்க்குற அவளை. ஒரே ஒருத்தி தண்ணி எடுக்க வந்தால் அவகிட்ட பேசினார், அவளுக்கு சத்தியத்தை போதிச்சாரு. ஜீவ தண்ணீர் இடத்துல உண்டு, நான் கொடுக்கறது குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாதுன்னு பேசுறாரு. இதுல மாற்றம் அடைந்த ஒருத்தி 1000கணக்கான மக்களை, ஒரு கிராமத்தையே கொண்டு வந்து எங்க உட்கார வச்சுட்டாவ? இயேசுவுக்கு அந்த நிலைமை தான். அப்போ பிரசங்கியாரெல்லாம் எனக்குலாம் என்ன நிலைமை பாரு. நிறைய பேர் நினைக்கிறேன் பிரசங்கியாரை பார்த்து சபைக்கு வருவாங்கண்ணே. உங்களை பார்த்து தான், விசுவாசிகளை பார்த்து தான், விசுவாசிக்கிறவர்களை பார்த்து தான். அதனால தான் இங்கே இருக்கிறவங்க குவாலிட்டியாக, நேர்த்தியாக, சரியாக இருக்க வேண்டியது அவசியம். மறுபடியும் போதிக்கிறதுக்கான காரணம் இதுதான். இங்கே சீஷர்கள் பாருங்க தெளிவாக அந்த விஷயத்தில் இருந்தாங்க. அவர் ரபி, அவர் யார்? அவர் ஆமாம், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், மறுரூபமாக்கப்பட்டவர், எல்லாம் ஓகே. ஆனால் அவர் யார்? அவர் ரபி, கற்றுக்கொள்ள வேண்டும்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கற்றுக் கொடுக்குறார். ஃபைனலாக பாருங்க என்ன கற்றுக் கொடுக்குறார். 22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எப்படி இருங்கள் நீங்கள்? இப்போ நம்ம படிக்கும் போது இப்படி தான் படிப்போம். இப்போ தான் சபை பிரசங்கியார் ஏன் தேவைன்னு தெரியும்.
இப்போ நீங்களாம் இந்த சப்ஜெக்டை படிக்கிறீங்கன்னா அங்கே என்ன இருக்குது? யார் எடுத்தது? விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். பிரசங்கியாக இருக்கும். ஒரு நார்மல் பர்சனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் தான் பார்க்கணும். நம்ம படிக்கும் போது தேவனிடத்தில் விசுவாசம், நீங்கள் எப்படி நினைப்பீங்க? தேவன் மேலே எப்படி இருக்கணுமா? தேவன் மேலே எப்படி இருக்கணுமா? அதான் அதோட அர்த்தம். தேவனிடத்தில் என்ன எப்படி இருங்கள் நீங்கள். ஆனால் நாங்கள் ஹீப்ரு மொழியோடைய மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பி காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். அப்படின்னா இயேசுவுக்குள் அல்லது இயேசுவை போல் இருக்கிற விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். யாருக்கிற விசுவாசம் அது? இயேசுவுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்கு என்ன பண்ணட்டுவாங்க? இருக்கட்டும். ஏனென்றால் இயேசுவின் மேலே விசுவாசம் வைங்கன்றதுக்கு அங்கே பிரச்சனை, அங்கே பாயிண்டே இல்லைங்க. என்ன இருக்கணும்? இயேசுவை போல். எப்படி இயேசுவை போல்? பச்சையாக இருக்கும்பொழுது வேரோடு கூட நீ என்ன பண்ணு? பட்டு போ என்று சொன்னார் விசுவாசத்தோடு. அந்த விசுவாசம் தான் யாருக்கு இருக்கணும்? சீஷர்களாகி இருக்கணும், விசுவாசிகளாகி உங்களுக்கு இருக்க வேண்டும். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ யாரோட விசுவாசம் இருக்கு? யாரை போல இருக்கிற விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு? யாரை போல இருக்கிற விசுவாசம்? இயேசு இந்த காரியத்தில் எப்படி விசுவாசிக்கிறவரா இருக்கிறாரோ அதே போல நான் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறவனா இருக்க வேண்டும். I have to have faith like God. தேவனை போல் விசுவாசிக்கிறவனா இருக்கணும். யாரை போல விசுவாசிக்கணும்? யாரை போல விசுவாசிக்கணும்? நல்லது சொல்லுங்களேன். உங்கள் விசுவாசம் யாரை போல இருக்க வேண்டும்? யார் இடத்துல இருக்கணும்ன்றது வேற. ஆனால் யாரை போல இருக்கணும் உங்கள் விசுவாசம்? தேவனை போல விசுவாசிக்கணும். யாரை போல விசுவாசிக்கணும்? நீங்கள் விசுவாசிகளோட மைண்ட் செட் மாறணும். போதகர் அதை தான் போதிக்கணும். சில நேரத்தில் போதகர் தவறான விதத்தில் போதிச்சிட்டாருன்னா என்ன ஆகிடுது? எங்கள் பாஸ்டர் மாதிரி மாற போகிறேன்னு வருவாங்க. அப்படிலாம் மாற முடியாது. சென்னையிலலாம் இந்த பெரிய பெரிய கான்சர்ட்லாம் வச்சு நடத்துகிறாங்க இல்லையா? அப்போ முடித்த பிறகு மைக்கை நீட்டி பேட்டி எடுக்கிறாங்க அந்த வந்த விசுவாச பிள்ளைங்கிட்ட. அதில் ஒரு வாலிப பையன் அப்படி தான் ஒரு கான்சர்ட்டில் அவன் அட்டன் பண்ணிட்டு நல்லா பாட்டெலாம் பாடிட்டு அந்த இதெல்லாம் லைட்டு கீட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருடைய காரு கீர் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். வந்த உடனே அவன் பேட்டி கொடுக்குறான் பாருங்க, நான் ஐயாவை போல மாற வேண்டும்ட்டான். யாரை போல மாறணும்? அவங்க அதுக்குன்னே ஒரு 4 செட் ஆஃப் பிரசங்கம் வச்சுருப்பாங்க. எலியாவுடைய அபிஷேகம் அப்படியே எலிசாவுக்கு என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் எலிசாவோட முடிஞ்சு போச்சு. யாரோட முடிஞ்சு போச்சு? அதுக்கப்புறம் ஒருத்தனுக்கும் போல எலிசா அதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஆனால் தேவன் அழைத்தவர், தேவன் தெரிந்து கொண்டது முடியவே இல்லை. ஹலோ, முடியவே இல்லை. நம்புறீங்களா நீங்கள்? அதை தாவீதில் ஆரம்பிக்கிறார் அல்லது ஆபிரகாமில் ஆரம்பித்து தாவீது கிட்ட மத்திய எழுதின சுவிசேஷத்தில் சொல்லுது இயேசு கிறிஸ்துவில் முடியுது. அது எங்கே முடியுது? அது இட் எண்ட் ஆன் த ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா, ஒரு பிரசங்கத்தை கேட்குறீங்கன்னா, பாஸ்டரை போல அல்ல. யாரை போல? நீங்கள் தேவனை போல. யாரை போல? நீங்கள் தேவனை போல பார்க்குறவங்க, தேவனை போல சிந்திக்கிறவங்க, தேவனை போல விசுவாசிக்கிறவங்க, தேவனை போல ஜெபிக்கிறவங்களாய் மாறணுமே தவிர போதகரை போல இல்லை. போதகர்கிட்ட அந்த தேவனை போல இருக்கிற சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கம்பேரிசன் யாரோட கூட இருக்கணும்? அது தேவனை போல. யாரை போல? அது அப்போ வசனம் படிக்கும் போது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அதை சொல்கிறோம் நிறுத்தி. இயேசுவினிடத்தில் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் இயேசு போதிக்கல. தேவனை போல அல்லது இயேசுவை போல விசுவாசிக்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் பார்த்த பிறகு தான் நம்புறீங்கன்றார். எப்படி தான் நம்புறீங்க? நீங்கள் பற்று போன பிறகு ஐயோ பட்டு போயிடுச்சு. நான் அப்படி இல்லை. பட்டு போகிறதுக்கு முன்னாடியே என் வாயின் வல்லமையினாலே, என் நாவின் அதிகாரத்தினாலே ஒருவனும் ஒரு காலமும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவன் என்று சொன்னது மாத்திரமல்ல, எவனாகிலும், இங்கே ஆரம்பிக்கிறார் பாருங்க 23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, இப்போ கவனிங்க, தான் சொன்னபடி நடக்கும். எப்படி நடக்கும்? யார் சொன்னபடி நடக்கும்? பல பேர் நம்ம சொல்லுவோம் நெகட்டிவ் விஷயத்தில், நான் அப்பவே சொன்னேன் பிரதர் அப்படின்ட்டு. அதை தான் சொல்றாரு இங்க. நல்லது, வெற்றி, வாழ்வு, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாமே யார் சொன்னபடி நடக்கும்? யார் சொன்னபடி நடக்கும்? நான் விசுவாசிக்கிறபடி, நான் நம்புகிறபடி என்ன பண்ணும்? அது நடக்கும் என்று முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் விசுவாசிக்கிறபடி, நான் நம்புகிறபடி, நான் எதிர்பார்க்கிறபடி, நான் சார்ந்திருக்கிறபடி, நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடி, நான் நினைத்தபடி, நான் சொன்னபடியே ஆகும் என்று வேதம் போதிக்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க, தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். யார் சொன்னபடி ஆகும்? யார் சொன்னபடி ஆகும்? அப்ப அதனாலதான் கவனமா இருக்கணும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா இல்லையா? கவனமா இருக்கணும். அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல நீங்கள் சொல்வதில்
நெகட்டிவ் விஷயத்தை சொல்லுவீங்க. நான் எவ்வளோ சொன்ன பிரதர் கேட்கலாம், அதனால அப்படி ஆயிடுச்சுன்னா அவசியமே இல்லைங்க. நெகட்டிவாக பேசணுன்ற அவசியமே இல்லை. அதுக்கு தான் மலையை பற்றி பேசுகிறாரு. எவனாகிலும், மலைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போகணும்னு சொன்னா, விசுவாசத்துடன் சொன்னான். தேவனுக்குள்ள இருந்து அதே விசுவாசத்தோடு அவன் சொன்னான், சொன்னபடியே ஆக உங்ககிட்ட அந்த வல்லமை இருக்குதுன்றார். அந்த வல்லமையை பயன்படுத்துவதற்கான ஆற்றல் தான் விசுவாசம். அந்த ஆற்றலை செயல்படுத்துகிறது தான் ஆவியானவர். அந்த ஆவியானவர் தான் உனக்குள்ள இருக்கிறார், காத்துக்கிட்டு இருக்கிறார். எப்போ நீ வாயை தரப்ப, எப்போ பேச போற, எப்போ உருப்பிட போற, எப்போ மேலே வர போற, எப்போ பிரயோஜனம் உள்ளவனா இருக்க போற, ஹலோ, எப்போ சுய இன்பத்திலிருந்து மாறி நெஜ இன்பத்துக்கு வர போறன்றதுல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் சாட்டிஃபிகேஷன்றாங்க இல்லையா, அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், நான் எனக்கு ஒன்றும் இல்லையா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஒரு நாள் எல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். புரியுதா இல்லையா? சுய இன்பம்னா அதுதான், என்ன நானே திருப்திப்படுத்திக்கிறது, என்ன நானே சந்தோஷப்படுத்திக்கிறது, நானா நினச்சி நானா கனவு கண்டு அதுக்குள்ளே போகவே கூடாது. அதனால தான் ஆபிரகாம் தேவன் போதி தராங்க, பூமியில் உள்ள சந்ததி எல்லாம் உனக்குள் நீ வாழும் போதே நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தியா, உன்னால் 4 பேர் வாழ்ந்தாங்களா, உன்னால் 4 பேர் இயேசுவை தெரிந்து கொண்டாங்களா, 4 பேர் உன்னுடைய விசுவாசத்திலிருந்து கற்றுக்கொண்டார்களான்றது கவனிங்க. அது இல்லைன்னா யூ ஆர் லிவிங் த வேஸ்ட் ஆஃப் லைஃப். அது வேஸ்டான லைஃப் தானே. எல்லாரும் உலக மக்களாக தானே வாழறாங்க. எது கோயிலுக்கு போகிறான், எதுக்கு மசூதிக்கு போகிறாங்க, எது கடவுளை தேடுறான், தான் நல்லா இருக்கிறானே, அதுக்காக நீங்கள் இருக்கிறீங்க இல்லையே. நீங்களும் நல்லா இருக்கிறது இல்லாமல் மற்றவங்களையும் நல்லா இருக்கும்படியான வழிகளை நடத்துவாங்க இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும், நான் சொன்னபடியே ஆகும், சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். எப்படி விசுவாசித்தால்? இப்போ 24 கடைசி வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசி ஜெபம் சொல்றாரு. ஜெபம் எப்படி இருக்கணும்? விசுவாசிங்க. மலையே பேர்ந்து போகணும்னு சொல்லி கூட ஜெபம் பண்ணுங்கன்றார். மலைனா மலை போன்ற பிரச்சனைகள், பேசுறது புரியுதா இல்லையா? ஆமாம், மலை போன்ற எதிர்பார்ப்புகள், மலை போன்ற தேவைகள், மலை போன்று இருக்கிற காரியங்கள். அந்த காலத்து வழக்க மொழி பாருங்க, அது சொல்றாரு. நிஜம் மலையை தான் பார்த்து கை நீட்டி சொல்றாரு. அதை அவங்களுக்கு ஆச்சு, இவ்வளோ பெரிய மலை நகர்ந்து போவோமா? ஆமாம், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். எதுக்கு கடவுளை தேடுறீங்க? ஹலோ, நீங்கள் வாங்க, அவருக்கு ஏதாவது கிரீடம் வரப்போதா? கிடையாது. உங்கள் வாழ்க்கை தான் மாறணும், அவரால் உங்களுக்கு தான் நன்மை. அப்போ அதனால தான் சொல்றாரு, பட்டு போன்னு சொன்னாலும் பட்டு போவோம், மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் பெயர்ந்து போவோம், எல்லாம் சொன்னபடியே. நல்லா சொல்லுங்க, சொன்னபடியே. அப்போ நீங்கள் என்ன சொல்ல போறீங்கன்னா இருக்குது, சின்ன விஷயத்துல இருந்து சொல்றா. அதான் கடுகு அளவு விசுவாசம்ன்றார். கடுகு விதையளவு விசுவாசம். பிள்ளைங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுதுன்னு வச்சுப்போமே, என்ன சாப்பிடுதுன்னு வச்சுப்போம், ஆமாம், அவங்களுக்கு அது பிடிக்கும், கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டல அவ்வளோதான், தொண்டை காலி, டான்சில் வந்துடும், தொண்டை கோல்டு. சொன்னபடியே வாங்கி கொடுத்தபடி ஆகும் இல்லை, சாப்பிட்டபடி ஆகும்னு சொல்லலை. எதனால் ஆகும்? நல்லதான் சொல்லுங்களேன். இது வந்து சும்மா கை தட்டி பாடி குதிச்சுட்டு போகிற மதம் இல்லை. இது ப்ராக்டிக்கலாக இயேசு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை கற்றுக் கொடுக்குறேன். பேசுறது புரியுதுங்களா இல்லையா? சொன்னபடி ஆகும். என்ன ஆகும்? ஆமாம், ட்ராவல் போகும்போது பாருங்கள், பல சேலஞ்சஸ் இருக்கும். அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? எவ்வளோ சிக்கல் வந்தாலும் சரி ஒன்றாகாது, பயப்படாத. ஆனால் எனக்கே தெரியாது என்ன வழி இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது. பிரச்சனை பெருசாக கூட இருக்கும். கடந்த மாதத்தில் போகும்போது நான் போன இடம் ரொம்ப புதுதான இடம், ரொம்ப சேலஞ்சான இடம். அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போனதில்லை, போகவும் மாட்டாங்க, பயப்படுவாங்க. நாங்கள் போகும்போது அப்படி தான் முடிச்சிட்டோம். முடிக்கிற ஒரு கட்டத்துக்கு வரும்போது மழை பெய்யுதுன்னு ஒரு இடத்துல ஓரமாக ஒதுங்கணும். அப்போ கூட என் கூட வந்த தம்பி கேட்டான், என்னென்ன சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுட்டீங்க, மழை பெய்யுதுனா இந்த மழையெல்லாம் ஓட்ட முடியாது, குத்தும், ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும், குளிர் மைனஸில் போயின்னு இருக்குது, போய் படுத்துருவோம் எங்கேயாவது ஒரு இடத்துல. நல்ல ஒரு இடம் கிடச்சிது, படுத்துட்டோம். நைட்டு நானும் அவனும் உட்காந்து நல்லா தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு காலைல எழுந்துக்கிறோம். எழுந்து ஒரு 5 நிமிஷம் கூட நகரில் பாருங்கள். அங்கே இருக்கிற ஒரு செக் போஸ்ட்டில், ஆர்மி செக் போஸ்ட்டில் சொல்கிறாங்க, இது 6 மணிக்கெலாம் இந்த கார்கிலுக்கு போகிற வழி ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைனாக பெரிய பெரிய பாறை கல் எல்லாம் விழுந்து, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒன்றுமே இருக்காது, மரண பாதை மாதிரி இருக்கும். விழுந்து போனான்னா காலை கண்டுபிடிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமான இடம் அது. சொல்கிறார் 7 மணிக்கு ஆச்சு. நான் சொன்னேன், இந்த வழியில் தான் போயிருக்கணும் ராஜா நம்ம. அவங்ககிட்ட நான் வாயத்தார்கள். அவன் சொன்னான், நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு. எதுக்கு திரும்ப சொல்கிறேன், லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணணும் பாருங்கள். சிக்கலாக இருக்கலாம், சில நேரத்தில் ஒரு மாதிரியாக போகலாம்.
நீங்கள் தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவர்களாக இருந்தவங்க வாயிலிருந்து வர வேண்டியது ஒன்றும் இல்லை. தேவன் இருக்கிறாரு. எப்படி சிக்கலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரியாக முடிக்க வேண்டிய இடத்துல அதை முடிய பண்ணுவார், நிறைவேற்றுவார். காரியங்கள் நமக்கு சாதகமாக நிறைவேறும். நம்புறீங்களா நீங்கள்? ஒரு நாள் நீதிமானை தள்ளாட விட மாட்டார். யாரை தள்ளாட விட மாட்டார்? நீதிமான் அர்த்தம்? தேவனை விசுவாசிக்கிறவனை நீதிமான். யாரை நீதிமான்? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை எப்படி எண்ணினார்? நீதியாக. தான் நீதிமான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒழுக்கமாக இருந்தால் இருக்கணும். முடியாத பட்சம் போகும்போது நம்மளை பார்க்கக்கூடாது. நான் நீதிமான் அல்ல ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறதுனால உம்முடைய நீதியை பெற்றவன். நான் நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடுவதே இல்லை. எனக்கு முன்பதாக மலை போன்றிருக்கிற காரியங்கள் நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போக என்று சொன்னபடியே ஜெபித்தபடியே அதுதான் தேவைங்க. நம்புறீங்களா? இனிமேல் ஜெபம் பண்ண அப்படி பண்ணுங்க. நான் ஜெபித்தபடி ஆகும். எப்படி ஆகும்? ஆமாம். ஐ ஹவ் prayed in faith. விசுவாசத்தினால் ஜெபித்திருக்கிறேன். நான் ஜெபித்தபடியே ஆகும். விசுவாசத்தினால் அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடப்படுகிறே ஆகும். விசுவாசிக்கிறபடியே பேசுகிறபடியே ஆகும். நம்புறீங்களா நீங்க? ஆமாம். உங்களை பார்க்குறவங்களாம் சொல்லணும், அவன் சொன்னபடியே இயேசு சொன்னதை சொல்லணுங்க. அவன் சொன்னபடியே ஆகும். சில நேரத்தில் பாருங்க, வாய்ப்பே இருக்காது, பேசிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். உலகத்தான் அவனுக்கே நடக்குது. ஏன்னா ஃபார்மெட் ஒன்று தான், ஆனால் எல்லாமே நடக்குது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு அதெல்லாம் சொல்ற கடுகு விதை அளவு விசுவாசம் மலைகளையே பெயர்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளும். காரணம் நீங்கள் சொன்னபடியே ஆகும். காரணம் உங்களுடைய விசுவாசம். விசுவாசம்னா என்ன? தேவனை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற இருதயம், பற்றி கொண்டிருக்கிற மனம், தேவனையே சார்ந்திருக்கிற மனம். அப்படி இருக்கிறபடியால் தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். சமாதானமாக தான் எல்லாமே முடியும். நம்புறீங்களா நீங்கள்? அதை இனி கச்சாமச்சான இருக்கலாம். விசுவாசத்துடன் அறிக்கையிடுங்கள், விசுவாசத்துடன் ஜெபியுங்கள். சொன்னபடியே அவங்க எப்படி முடியணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி முடியுங்க. எப்படி உங்கள் பிள்ளைகள் இருக்கணும்னு நீங்கள் பேசணும்னு விரும்புறீங்க, அப்படி பேசுங்க. வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படியே என்ன பண்ணுங்க? ஜெபியுங்க. அப்படியே சொல்லுங்க. அப்படியே சொன்னபடியே நான் சொல்லுங்க. சொன்னபடியே. ஆமாம். நம்புறீங்களா நீங்கள்? என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று சொன்னபடியே நல்லா சொல்லுங்களேன். ஆமாம். நான் பலவீனன் அல்ல பலவான் என்று சொன்னபடியே. ஆமாம். புரியுதா இல்லையா? டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னபடி ஆகாது, நீங்க சொன்னபடி தான் ஆகும். டாக்டர் சொல்லியிருக்கலாம், அவர் கால்குலேஷன்ல எல்லாமே ராங்க போயிருக்கலாம். புரியுதா இல்லையா? ஆமா. அதனால தான் யோபு தெளிவா சொன்னா, கர்த்தர் செய்ய நினைத்ததை தடை செய்யவே முடியவே முடியாதுன்ட்டான். டாக்டர் சொன்னதெல்லாம் மாத்திரலாம். என்னங்க போன வாரம் இப்படி இருந்தது, இந்த வாரம் அதான் மாறும். ட்ரீட்மெண்ட் மாறும், அதோட இது மாறும், தன்மைகள் மாறும். எப்படி மாறும்? நீங்கள் விசுவாசித்து சொன்னபடியே ஆகும். நம்புறீங்களா நீங்க? அப்ப நீங்க நம்பிக்கையை வைக்க வேண்டியது ஆண்டவர் தான், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டியது ஆண்டவர் தான். அப்ப எல்லாமே பூரண சமாதானம். என்ன சமாதானம் அது? the peace of perfect. பூரண சமாதானத்துடன் தேவன் உங்களை காத்துக்கொள்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
கிறிஸ்தேசு அதிகாரம் தந்தாரே. என் நாமத்தை விசுவாசத்தில் கூறு என்றார். அப்போது மலையும் எந்த மலையும் பணிந்திடும். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், மாமலையே நீ விலகிடு. அற்புதம் பெற வேண்டி கேட்டாலும் பெருமலை அது அங்கு நின்றிருந்தாலும் நம்பிக்கையாய் நீ பேசு மலையிடமே. இந்த மலையும் எந்த மலையும் விலகிடும். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நீ விலகி போ, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், மாமலையே நீ விலகிடு. அற்புதம் பெற வேண்டி கேட்டாலும் பெருமலை அது அங்கு நின்றிருந்தாலும் நம்பிக்கையாய் நீ பேசு மலையிடவே. இந்த மலையும் எந்த மலையும் விலகிடும். மறுபடியும் அற்புதம் பெற வேண்டி கேட்டாலும் பெருமலை அது அங்கு நின்றிருந்தாலும் நம்பிக்கையாய் நீ பேசு மலையிடவே. இந்த மலையும் எந்த மலையும் விலகிடும். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், மாமலையே நீ விலகிடு. எல்லாரும் பாடலாமா? மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மாமலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் மாமலையே நீ விலகிடு. நோய்களை நீக்கி நீட்டிடவே கிறிஸ்தேசுவே அதிகாரம் தந்தாரே. என் நாமத்தை விசுவாசத்தில் கூறு என்றார். அப்போது மலையும் எந்த மலையும் அணிந்திடும். மறுபடியும் நோய்களை நீக்கி மீட்டிடவே கிறிஸ்தேசுவே என் நாமத்தை விசுவாசத்தில் கூறு
என்றார். அப்போது மலையும் எந்த மலையும் பணிந்திடும். மலையே நிலை பெயர்ந்து விலகுமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், விசுவாசத்தால் நிலை நின்றிடுவேன். மலையே நீ விலகி போமா, மலையே நீ விலகி போவேன். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன், மலையே நீ விலகிடு. ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். மலைகளை பேர்க்கும்படியான விசுவாசத்தை எங்கள் உள்ளத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நீர் உம்முடைய சத்திய வசனங்களை, ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. சீஷர்கள் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள், உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். நீர் பேசுறது போலவே அந்த அத்திமரம் வேரோடு கூட பட்டு போயிற்று. விசுவாசத்தால் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சந்தேகப்படாமல் சொன்னால் சொன்னபடியே ஆகும் என்று அவர்களுக்கு போதித்தீர். அதே போதனையை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறோம். கேட்டவர்கள் கேட்டதை விசுவாசித்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, எண்ணங்களை மாற்றிக்கொள்ள, உள்ளங்களை மாற்றிக்கொள்ள, அவ்விசுவாசங்களை அகற்றிக்கொள்ள, பயங்களை அகற்றிக்கொள்ள, நோய்களை அகற்றிக்கொள்ள, விடுதலை பெற, வெற்றி பெற இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும் ஆண்டவரே. மலை போன்று நிற்கிறதான பிரச்சனைகள், தடைகள், தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போக விசுவாசத்தில் பேச நீர் பிள்ளைகளுக்கான ஞானத்தையும் அறிவையும் உணர்வையும் கேட்ட வசனத்தின்படி தருவீராக. சபைக்கு தருவீராக, ஊழியத்துக்கு தருவீராக. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும், விடுதலை ஆகட்டும், விடுவிக்கப்படட்டும், உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். வாயின் வார்த்தைகள் மாறுவதனாலே வாழ்க்கை மாறுகிறது என்கிற அறிவு உண்டாகட்டும், எண்ணங்கள் உண்டாகட்டும், வெற்றி வாழ்வு உண்டாகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஆராதனையில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.